சாந்தி 29/6/2016. இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ உண்மையிலும் உண்மையான ராஜயோகிகள். நீங்கள் ராஜ ரிஷின்னும் சொல்லப்படுறீங்க. ராஜ ரிஷி அப்படின்னாலே தூய்மையானவர்கள். இன்னைக்கு பாபா ராஜயோகிகள் ராஜ ரிஷியை பற்றி சொல்ல போகிறார். அதுக்கு தலைப்பில் ராஜ ரிஷினாலே தூய்மையானவர்கள் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. கேள்வி: குழந்தைங்க, நீங்கள் மனிதர்களை மாயா என்ற ராவணனுடைய சேத்திலிருந்து எப்போ வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும்? எப்போனா, எப்போ நீங்கள் தாங்களே அந்த சேற்றிலிருந்து வெளி வந்துடுறீங்களோ அப்போதான் மனிதர்களை வெளியேற்ற முடியும். சேற்றிலிருந்து வெளிவருகிறவர்களின் அடையாளமாவது இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. ஒரு தந்தையை தவிர வேற யாருமே நினைவு வரக்கூடாது. நல்ல துணிமணி அணிய வேண்டும், நல்ல பதார்த்தங்களை உண்ண வேண்டும், இந்த மாதிரி பேராசையே இருக்கக்கூடாது. நீங்கள் முழுமையாக வனவாசத்தில் இருக்கிறீங்க. இந்த சரீரத்தையும் கூட மறந்தவராக என்னுடையது எதுவுமே இல்லை, நான் ஆத்மா, இந்த மாதிரி ஆத்மா அபிமானி குழந்தைங்க தான் ராவணனுடைய சேத்திலிருந்து மனிதர்களை வெளியில் கொண்டு வர முடியும். அப்படி சூப்பராக பாபா சொல்கிறார் பார்த்தீங்களா? இப்போ மாயா கிட்டேருந்து விடுவிக்கணும் மற்றவங்களனா அதுக்கு நமக்கே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்ன அந்த குவாலிஃபிகேஷன்னா, முதல்ல நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்திருக்கணும். நீங்களே சேத்துல இருந்துட்டு மற்றவங்களை எப்படி வெளியே எடுக்க முடியும் இல்லையா? அதான் பாபா சார். அடுத்தது, சரி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அதோடைய அடையாளம் என்ன? வெளியே வந்தவங்களால தான் மற்றவங்களையும் சேத்துலேருந்து வெளியே காப்பாற்ற முடியும். இப்போ நான் வெளியில் வந்துட்டேன்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, ஆசனை என்னன்னே தெரியாத ஒரு நிலை இருக்கணும். அப்போ தான் மற்றவங்கள வெளியேற்ற முடியும். உங்களுடைய புத்தியை டக்கு டக்குன்னு இது மேலே ஆசை, இந்த நபர் மேலே ஆசை, இந்த பொருள் மேலே ஆசை, இந்த காரியங்கள் செய்கிறதுக்கு ஆசை, இப்படி மாட்டிக்கிட்டு இருந்தால் நீங்களே இன்னும் அந்த சேத்துலேருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அடுத்தது, ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே நினைவு வரக்கூடாது. எவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்டில் இதில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு எதுவுமே இல்லை. நான் கருவி செய்பவர் பாபா, செய்விப்பவர் பாபா. நான் பார்க்குற எல்லாமே பாபா எனக்கு கொடுத்துருக்கிற விளையாட்டு பொருட்கள். குழந்தை, நான் கொடுத்த வழிப்படி இந்த விளையாட்டு பொம்மைகளை ஆட்டுவிக்கணும் நீ. அது ஆடுறதுக்கெல்லாம் நீ ஆடக்கூடாது இல்லையா? சுற்றி எல்லாம் மாயா கூட எப்படி விளையாடணும்னு பாபா கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ மாயாவின் வசமாக நீங்கள் ஆகக்கூடாது. உங்கள் வசத்துக்கு மாயா வந்துடணும். அப்படி பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. மற்ற நினைவு வந்தால் வராது இல்லையா? நல்ல ட்ரெஸ்ஸு போடணும், விதவிதமாக சாப்பிட்ணும், இந்த மாதிரி பேராசை இருக்கக்கூடாது. பாபா உங்களுக்கு தேவையான எல்லாம் கொடுக்குறாரு. அது யாருமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேலே வேணும்னு நினச்சா அது பேராசை, அது வேண்டாம். ஆனால் உங்களுக்கு விதவிதமாக அவரே கொடுத்துன்னு தான் இருப்பார். ஆனால் நீங்கள் ஆசை வைக்காதீங்க. பாபா கொடுத்தார், அவ்வளோதான். உங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாது. நீங்கள் ஆசையே படாதீங்க. உங்கள் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றுறேன்ற. நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது நிறைவேறாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் முழு வனவாசம், எப்படி ராமர் சீதை வனவாசத்துக்கு போனாங்களோ, பாண்டவர்கள் வனவாசத்துக்கு போனாங்களோ, அந்த மாதிரி வனவாசம். ஸோ வனவாசத்தில் என்ன அலங்காரம் இல்லையா? அப்போ காட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா ராஜ்யத்தை விட்டு தருத்துறாங்க. அது மாதிரி இங்கே நீங்கள் வனவாசத்தை ஆக்சுவலாக ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு துரத்துன மாதிரி கதை எழுதிட்டாங்க. ஆனால் ஒரிஜினல் என்னென்னா, ராஜ்யத்தை அடையிறதுக்காகத்தான் நம்ம வனவாசத்தில் இருக்கிறோம். அதாவது அனைத்தையும் மனதினால் சந்நியாசம் செய்தவர்களாக, இந்த சரீரத்தையும் மறந்தவராக இருக்கணும். என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. ஆத்மானா அதான் அர்த்தமே. உடம்பே நான் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்?
இது எனக்கு பிடிச்ச பொருள், இது எனக்கு பிடிக்காத பொருள், பிடிச்ச ட்ரெஸ்ஸு, பிடிக்காத ட்ரெஸ்ஸு, பாபா எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் என்னுடையது. எதுவுமே இல்லை, நான் ஆத்மான்றதுக்கு அர்த்தமே. நான் உடல் இல்லைன்றது மட்டும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆத்மா. நான் ஆத்மா, அது தவிர வேற எந்த ஞாபகம் இல்லை. நான் ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, இதை தவிர எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்ற அளவுக்கு இருக்கிற ஆத்மா அபிமானி குழந்தைங்க தான் மற்றவங்கள ராவணன் சேத்துல சிக்கிட்டு இருக்கிறவங்கள தூக்குறதுக்கு தகுதி உடையவர்கள். அவங்களால மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு கேள்வி பதில ஒரு ஃபுல் வாணி படித்த மாதிரி இருக்குது இல்லையா? பாபா சூப்பராக சொல்லியிருக்கார் பாடல். நீ அன்பு கடலாக இருக்கிறாய். ஓம் சாந்தி. சில சமயம் பாடல் இசைத்த போது குழந்தைகளிடம் பாடலின் அர்த்தம் கேட்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, நீங்க எப்போதுல இருந்து வழியை மறந்து விட்டிருக்கிறீர்கள்? துவாபர யுகத்துல இருந்துன்னு சிலர் சொன்னாங்க, சத்யுகத்துல இருந்துன்னு சிலர் சொன்னாங்க. துவாபர யுகத்துல இருந்துன்னு யார் சொன்னாங்களோ அது தவறு. சத்யுகத்துல இருந்தே வழியை மறந்துட்டீங்க. வழியை சொல்பவரோ இப்பதான் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. சூப்பர் இல்லையா? நாம தெரியாது. பாபா கேள்வி கேட்டிருக்காங்க, சொர்க்கத்திலே தெரியாது பரந்தாமத்துக்கு எப்படி போறதுன்ட்டு. பரந்தாமம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, மறந்துடுவோம். இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க இருக்கிற அந்த சொர்க்கத்துக்கே அவங்க எப்படி வந்தாங்கன்ற அந்த வழியும் அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் மறந்துடும். கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு, அந்த மாதிரி. அது ஒரு சில புது இடத்துக்கு போனால் கேட்டு 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 போயிடுவீங்க, ஆனால் வழி தெரியாது. வந்தாச்சு அவ்வளோதான். திரும்ப போனால் மறுபடியும் யாராவது இட்டு போய் விட்டாதான் உண்டு. அந்த மாதிரி தான் சொர்க்கத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறோம் சத்தியுகத்தில் இருந்து. இப்போ தான் உங்களுக்கு வழியை சொல்கிறவர் கிடைச்சிருக்கிறார். 5000 வருஷம் திரும்பி போகிறத பற்றிலாம் கவலையே படலை இல்லையா? எல்லாத்தையும் மறந்துச்சு. இப்போ வழி சொல்கிறதுக்கு வந்துட்டார். சத்தியுகத்தில் வழி சொல்பவர் பற்றி யாருக்குமே தெரியாது. இறைவன் வந்தால் தானே வழி கிடைக்கும். அவரை பற்றியே யாருக்கும் தெரியாது. அங்கே யாருக்கும் தந்தையை பற்றியே தெரியாது. அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அவங்க இறைவனை மறக்கிறது கூட டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்குது. ஞாபகம் இருந்தால் தான் இந்த விளையாட்டே கிடையாது. மற்ற மதங்கள் வர்றதுக்கான வேலையே இருக்காது. ஒரே தர்மம் ஒரே மொழி தான் எப்பயுமே இருக்கும். ஆனால் மறந்துட்டாங்க, அது டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் இப்போ வழி சொல்பவர் வந்துட்டார். திட்டத்திட்ட இந்த சங்கமயுகம் ஒரு கனவு மாதிரி இல்லையா? அப்படியே துக்கத்தில் துடிச்சிட்டு இருந்தவங்கள ஒரு கனவுல ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி சொர்க்கத்துக்கு இட்டு போயிட்டார். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே மறந்துடுவாங்க. ஒரு சிலர் கனவு ஞாபகம் இருக்குது இல்லையா? அது மாதிரி தான் பகல் வந்தோடனே நம்ம இதை மறந்துடுறோம். அது டிராமாவில் விதிக்கப்பட்டிருக்கு. மீண்டும் வழி சொல்பவர் வந்துட்டாரு. பிரபு வழி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க தானே? நாம் சத்தியுகத்தில் இருந்தே தந்தையை மறந்துட்டோம். பாபா கேள்வி கேட்குறாருன்னா அது உங்களுடைய புத்தியை பயன்படுத்துறதுக்காக, ஞான சிந்தனை செய்யறதுக்காக. ஏன்னா இந்த ஞானம் தனிப்பட்டது அல்லவா? இப்போ இதில் எவ்வளோ இருக்குது இல்லையா? டக்குன்னு கேட்டால் எடுத்தோன்னே எல்லாருக்கும் துவாபர யுகத்திலேருந்து தான் தோணும். உண்மையிலே இறங்கும் கலையே சத்தியுகத்திலேருந்தே தான் ஸ்டார்டிங். துவாபரகத்துலேருந்து கிடையாது. துவாபரத்துலேருந்து ஸ்பீடாக இறங்குறோம். விகாரத்தில் வரும். அங்கே விகாரம் கிடையாது, இருந்தாலும் இறங்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, ஞானக்கடலாக இருப்பவர் தந்தை தான். ஸோ அவர் கொடுக்குற ஞானம் தனிப்பட்டதாக இருக்குது. தந்தை நேராக உங்களுக்கு இதை புரிய வைக்கிறார். எதுவும் வேதம் கொடுத்து அப்படி புரிய வைக்கல, தர்ம ஸ்தாபகர்களை அனுப்பி புரிய வைக்கல, நேரடியாக வர அப்படி சுற்றி வளைச்சி வேதங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படி சொல்லலை, டைரெக்டாக சொல்கிறார். ரொம்ப ஈஸியாக படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் புரிகிற மாதிரி அவ்வளோ எளிமையாக புரிய வைக்கிறார். ஞானக்கடல், சுகத்தின் கடல் நான் மட்டுமே. பதித்த பாவனரும் ஒரே ஒரு தந்தை மட்டுமேன்னு உங்களுக்கும் தெரியும். இதை பற்றி இதை பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொண்டுள்ளனர்.
தூய்மையான உலகம்னு சாந்தி தாமமும் சுகதாமத்தையும் தான் சொல்ல முடியும். இப்ப சுகதாமம் மற்றும் துக்கதாமம் பாதி பாதியாக இந்த கல்பத்தில் உள்ளது. இதை நீங்க நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இறைவன் ஞான கடல் சுக கடலா இருக்கிறவர் அவர் மட்டும்தான் இல்லையா? இப்ப துக்கமான நேரத்துல, இருட்டான நேரத்துல வெளிச்சத்தை தேடுற மாதிரி துக்கமான நேரத்துல தான் சுகத்தை தேடுறோம். அப்ப துக்கமான நேரத்துல தான் இறைவனை நினைக்கிறோம். அப்படின்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய கடல் அவர் தானே. கூடவே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பதித்த பாவனரும் பாபா தான். பக்தி மார்க்கத்திலும் இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. கடவுள் தான் சுகத்தை கொடுக்கக்கூடியவர், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், தூய்மையாக்கக்கூடியவர்னு. இப்போ அரைக்கல்பம் சுகதாமமாகும், அரைக்கல்பம் துக்கதாமமாகும். இதே உலகம் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தந்தை அன்பு கடலா இருக்கிறாரு. அதனால தான் எல்லாருமே அவரை அன்பு கடல்னு தான் சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா அவர் யாரு, எப்படி வராருன்னு மட்டும் மறந்துடுறாங்க இல்லையா? காட் இஸ் லவ் எல்லா மதத்திலுமே ஏற்றுக்காங்க. ஒருத்தர் கூட மறுக்க மாட்டாங்க காட் இஸ் லவ் அப்படின்றது. அன்பே சிவம்னு சொல்கிறோம். அப்போ அன்பே சிவம்ன்றீங்க, அன்பு கடல்ன்றீங்க. ஆனால் அவர் எப்போ வந்தார், என்ன அன்பு கொடுத்தாரு, அவர் யார், முதல்ல எப்படி இருப்பார், அவருடைய பங்கு என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. 5000 ஆண்டுகளின் விஷயம். நிச்சயமாக இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. சத்யுகத்தில் இருக்கிறதுக்கு பேர் சத்கதி. பிறகு துர்கதி எப்படி ஏற்படுதுன்னு யார் சொல்றது? பாபா தான் வந்து புரிய வைக்கிறாரு. நிச்சயமா இந்த தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குது. அதான் 5000 வருட விஷயம்னா இப்போ ஆரம்பத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்ததுன்னா இவங்களுடைய ராஜ்யம் தான். அதுதான் உண்மையான வழி, சுகத்துக்கான சத்தியமான வழி, சத்கதி. ஆனால் அதுக்கு பிறகுதான் துர்கதி ஏற்படுது. இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறது யாரு? பாபா. துவாபர யுகத்திலிருந்து உங்களுக்கு துர்கதி ஏற்படுது. அதனால தான் அவரை கூப்பிடுறீங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒவ்வொரு 5000 வருஷத்துல ஒரு தடவை பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார். 2500 வருஷம் கழிச்சு தேக உணர்வில் வந்து துடிப்போம், மீண்டும் கதறுவோம், பாபாவை கூப்பிடுவோம். ஸோ இது புதுசு கிடையாது. ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்ப திரும்ப நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். பாபாவும் கல்பமாக வராரு. இப்போ அந்த சரீரமற்ற நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார், உடலுக்கு கிடையாது. யாருமே தனது ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிக்கவே இல்லை. என் ஆத்மாவுக்குள்ள நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கியுள்ளதுன்னு ஒருவதும் யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆத்மாவுக்குள்ள இதெல்லாம் ஏற்கனவே அடங்கி இருக்குது, திரும்ப திரும்ப இதை நடிச்சிட்டு இருக்குது, இது ஒரு சிடி மாதிரி அப்படின்னு இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. எந்த வேதத்திலையும் அதை சொன்னதும் கிடையாது. நிறைய தடவை இதே மாதிரியே நான் ஆகி இருக்கிறேன், இதே பாட்டை நடிச்சிருக்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு பொழுதும் இல்லையா? யாராவது சொல்லுவாங்களா? இயேசு ஒரு தடவை சிலுவையில் அறையப்பட்டார், அவர் பல தடவை அறையப்பட்டார்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. வள்ளலார் ஒரே ஒரு தடவை தான் வந்தாரா? பல தடவை வந்திருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அதான் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நடக்கிறதெல்லாம் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. குறிப்பாக பல தடவை இதை பண்ணியிருக்கிறேன்றது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? இதே இடத்துல, இதே கலர் ட்ரெஸ்ஸில், இதே பேட்சு, இதே பென்னு. இந்த பென் வந்து கோயம்புத்தூரில் ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கல்பத்திலையும் இதை கொடுத்தாங்க, இதே வச்சு எடுக்கிறோம். இதெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடக்கிற ட்ராமா இதுன்னு யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கல்ப சக்கரம்னு அவங்க சொல்லலாம். ஆனால் பிறகும் கூட டிராமாவோ உள்ளது இல்லையா?
டிராமா திரும்பவும் நடக்கிறது இப்படி சொல்வார்கள் தானே. இந்த ஞானத்தை பாபா தான் குழந்தைங்களுக்கு நேரிடையாக தருகிறார், வாயின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மை சிவபாபா பிரம்மா மூலம் தம்முடையவர்களாக ஆக்கி பிராமணர்களாக ஆக்கி இருக்கிறார்னு நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. சிவபாபாவுக்கு இந்த பிரம்ம பாபா கூட குழந்தையாகவும் இருக்கிறாரு, துணைவியாகவும் இருக்கிறார். பாருங்கள் எவ்வளவு குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர். தனியாக ஆணாக இருக்கும் காரணத்தால் குழந்தைகளை பராமரிப்பதற்காக சரஸ்வதி உதவியாளராக ஆக்கப்பட்டுள்ளார். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல கிடையாது. இது நடைமுறையில் உள்ள விஷயமாகும். எவ்வளோ சூப்பரா பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, சரி லட்சக்கணக்கான வருஷம் கல்பம், ஒரு கல்பம் லட்சக்கணக்கான வருஷம்னு வேதத்துல சொன்னதாவே கூட இருக்கட்டும். ஆனா அது சக்கரம் தானே சொல்றீங்க. கலியுகம் முடிஞ்சு மீண்டும் சத்தியுகம் வரும் தானே சொல்றீங்க. சத்தியுகத்துல கிருஷ்ணர் தானே இருப்பாரு. அப்ப அவர் மீண்டும் வரதானே செய்வாரு. அப்ப மீண்டும் மீண்டும் இது நடக்கிற நாடகம் தானே. ஆனா இதை யாருடைய புத்தியிலும் வரல. இப்போ பாபா புரிய வைக்கிறார். சரி அப்படியே எடுத்துக்கிட்டா கூட அந்த சக்கரத்துக்கு அதான அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. பைபிள்லுமே பார்த்தீங்கன்னா ஆதாமியாவால் சொர்க்கத்தை படைக்கிறாரு, கனியை சாப்பிட்றாரு, துரத்திடுறாரு. மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதான் பைபிளுடைய லட்சியம்னா அப்போ அது ஒரு சக்கரம் தானே. சொர்க்கத்திலேருந்து வெளியேறி மீண்டும் சொர்க்கத்துக்கே போகிறோன்னா அது ஒரு சக்கரம் தானே வருது. இப்போ பாபா சொல்கிறாரு, நேரடியாக இந்த விஷயத்த வாய் மூலமாக புரிய வைக்கிறாரு. ஒன்றும் அப்படியே மேலேருந்து அப்படியே திடீர்னு ஞானோதயம் அதெல்லாம் கிடையாது. பிரம்மா மூலமாக நம்மளை குழந்தைங்களை தத்தெடுக்கிறார். இப்போ இந்த பிரம்மா சிவபாபாவுக்கு முதல் குழந்தை, அது மட்டும் இல்லை மனைவியும் கூட இல்லையா. அப்போ பாருங்க, பிரம்மா பிரம்மாவுடைய குழந்தை சரஸ்வதியை வயது, அதாவது பக்தியில் இப்படி இருக்கும் கதை, அந்த சரஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் ஒரிஜினலாக சிவபாபாவை தான் அப்படி சொல்ல முடியும். ஏன்னா பிரம்மா குழந்தையும் துணைவியும் இல்லையா. உடலை கொடுக்கறதுனால துணைவி, ஞானத்தை கேட்டு ஆஸ்தி அடைய முயற்சி பண்ணுறதுனால குழந்தை. பாருங்க எவ்வளவு குழந்தைங்கள் பராமரிக்கப்படுறாங்க. அப்போ இவர் ஓகே துணைவி தாய் தான், சிவன் தந்தைனா பிரம்மா தாய் தான், இருந்தாலும் ஆண் உடல்ல இருக்கிற தாயா இருக்கிறாரு. பராமரிக்கிறதுக்கு சரீர தாயும் வேணும். அப்படிங்கிறதுக்காக தான் சரஸ்வதி, அதாவது அம்மாவை உதவியாளராக பாபா மாத்துறாரு. இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது, நடைமுறையில நீங்க பாக்குறீங்க. ராஜயோகத்தை பாபா தான் கற்பிக்கிறாரு. யாருக்கு ராஜயோகம் கற்பித்தாரோ சென்ற கல்பத்துல அவங்க தான் ராஜாக்களாக ஆனாங்க. 84 பிறவிகளும் அவங்க தான் எடுத்தாங்க. பைபிள், குரான், வேத சாஸ்திரங்களையும் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப நீங்க ஒன்றும் தத்துவ யோகி கிடையாது. உங்களுக்கோ பாபாவிடம் நினைவின் தொடர்பு உள்ளது, அதாவது பாபாவின் நினைவு உள்ளது. நீங்க இப்ப ராஜயோகி, ராஜ ரிஷி, அதாவது யோகி ராஜ், தூய்மையானவர் தான் யோகின்னு சொல்லப்படுறாரு. இப்போ பாபா எவ்வளோ சூப்பராக சொல்றாரு பாருங்க. ராஜயோகத்தை நேரடியாக இறைவன் கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்குறாரு. இப்போ ராஜாவை ஆகிறதுக்கு தான் இந்த ஞானம். அப்போ எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் கொடுக்க முடியும்? ஏன்னா அவரே ராஜா. இந்த யோகத்தை கற்றுக்கிட்டு, சரி யோகத்தை கற்றுக்கிற விஷயம் அதில் பக்தியில் இல்லைன்னா கூட அவரே ராஜாவாக்குற யோகத்தை அவர் எதுக்கு கற்றுக் கொடுக்கணும்? அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தேவதைகள் வேற. இன்னொன்று பாபா சொல்றாரு, அவர்கிட்ட பாபா கிட்ட ராஜயோகம் கற்றுக்கிட்ட எல்லாருமே ராஜாக்களாக ஆகுறாங்க. ஒவ்வொரு கல்பத்திலுமே அவங்க தான் 84 பிறவியும் எடுக்கிறாங்க முழுசா. இப்போ பைபிள், குரான், வேத சாஸ்திரங்கள் எல்லாத்துலேயுமே இதுதான் ஒளிஞ்சிருக்குது. ஆனால் யாருக்குமே இது தெரியல இல்லையா. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கினுட்டு பழைய ஏற்பாட்டில் வரும்.
கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக்கினேன், ஆனால் நீ அகங்காரத்தினால அதை விட்டுட்ட அப்படின்ட்டு வரும். ஸோ இங்கே நடக்கிறத அது வேறு மாதிரி தெரியும். ஸோ அதுதான். ஆனால் அது மூலமாக யாரும் புரிஞ்சிக்கிறது கிடையாது எந்த வேத சாஸ்திரம் படித்தாலும். ஸோ இறைவனை தெரியாத காரணத்தினால், பைபிள் படிக்கிறவங்களுக்கு இறைவன் எப்படி இருப்பார் தெரியுமா? இயேசுவை தான் தெரியும். குரான் படிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எப்படி இருப்பார் தெரியுமா? தெரியாது. ஸோ அப்போ இறைவன் கிட்ட நேரடியாக படிக்கிறவங்க கிட்ட படிக்கிற பாபா குழந்தைங்க பிரம்மகுமாரிகளுக்கு மட்டும்தான் பாபா எப்படி இருப்பாருன்னு தெரியும். அதனால அவங்களுடைய புத்தி அவர்கிட்ட போக முடியும். மற்றபடி மனிதர்கள் எழுதிய வேதங்களை படிக்கிறவங்களுக்கு கடவுளை பற்றி எப்படி தெரியும்? அதனால அவங்க எது சர்ச்சிலேயோ மசூதியிலையோ, ஒரு சில சர்ச்சில் வந்து இயேசு அல்லது மேரி மாதா அவங்க சிலைகள் தான் இருக்கும். மற்றபடி வெறும் சிலுவை இருக்கும். மசூதினா வெறும் ரூம் இருக்கும். அப்போ எதை வணங்குறாங்க இல்லையா? ஸோ இந்துக்கள் பார்த்தீங்கன்னா இறைவன் எங்கும் நிறைந்தவர். அப்போ தத்துவ யோகி ஆகிடுறாங்க. அதாவது பஞ்ச தத்துவங்களில் இறைவன் இருக்கிறாரு அப்படின்னு அந்த அர்த்தமும் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் பஞ்ச தத்துவங்கள், அதாவது பஞ்ச தத்துவத்தினாலான இந்த பூத உடலை நினைக்கிறவங்கன்னு வச்சுக்கலாம். இல்லை, இயேசு பஞ்ச தத்துவத்தினால உடல், ஸ்ரீகிருஷ்ணர் பஞ்ச தத்துவத்தினாலான உடல் தான். ஸோ அவங்கக்கிட்ட தான் அவங்களுடைய புத்தி யோகம் இருக்குது, இறைவன் கிட்ட கிடையாது. பாபா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இறைவனோடு நேரடியாக புத்தியின் தொடர்பு இணைக்கப்படுது. இப்போ பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் ராஜயோகி, ராஜ ரிஷி. அப்போ யோகினால தூய்மையானவர். ரிஷி அப்படின்னா பாபா சொல்லியிருக்காருல, ரிஷினா என்னது? சன்னியாசி. ராஜ ரிஷினா ராஜனா ராஜா. இப்போ ராஜா மாதிரி போதையிலும் இருக்கிறீங்க, அதே நேரத்தில் ரிஷி மாதிரி அதன் மீது பற்றும் கிடையாது. அதான் ராஜ ரிஷின் வேற ஒரு வானிலை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாபா சொல்றார், நீங்கள் தான் ராஜயோகி, ராஜ ரிஷி, யோகி ராஜ். ஸோ இதெல்லாம் வந்து மற்றவர்கள் ஹடயோகி கற்றுக் கொடுக்குறவங்க இந்த டைட்டிலை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், யோகிராஜ் அல்லது தூய்மையானவரைத்தான் யோகினே சொல்ல முடியுன்றார். அப்போ தூய்மையாக இல்லாமல் யோகிராஜ், ராஜரிஷி, ராஜயோகின்னு போட்டு என்ன பிரயோஜனம்? சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காகத்தான் நீங்கள் யோகி ஆகியிருக்கிறீங்க இல்லையா? சன்னியாசிகள் அனைத்தையும் திறந்து காட்டுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு என்ன லட்சியம்? ஒன்றும் கிடையாது. ஆனால் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு அனைத்துலேருந்தும் புத்தியை விளக்குறீங்க, உங்களுக்கு என்ன லட்சியம்? ராஜா, ஒட்டுமொத்த உலகத்தின் அதிபதி ஆகிறதுக்காக இப்படி ஆகியிருக்கிறீங்க. பாபா முதல்ல உங்களுக்கு சொல்றது என்னன்னா, தூய்மையாகுங்கள் இல்லையா? யோகி பவ பவித்ர பவ, யோகி ஆகுங்கள், தூய்மையாகுங்கள். இதுதான் நம்ம ஸ்லோகனே, பிரம்மகுமாரி ஸ்லோகனே. இப்போ முதல்ல உங்களுக்கு சொல்றது தூய்மையை பற்றி தான் பாபா சொல்றாரு. எல்லாமே தூய்மை தான். தூய்மையற்றவங்கள தூய்மையாக்குறது தான் இங்கே என்ன நடக்குதுன்னா அதான் நடக்குது. சங்கம் யோகத்தில் பாபா பண்ணுறது அதுதான். யோகி என்ற பேரே தூய்மையானவர்கள், தூய்மையாக இருக்கிறவங்களுடையது தான். நீங்கள் எல்லோரும் ராஜ யோகிகள். நீங்கள் தூய்மையாக இருக்கிறது எதுக்கு? ராஜாவாகிறதுக்கு. இது பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களை பற்றிய விஷயம். உங்களுக்கு ராஜயோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் ஆகிறீங்க இல்லையா? மாணவர்கள் எப்போ வச்சோ ஆசிரியரை மறந்து விடுவார்களா என்ன? சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்னு உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, உங்களுக்கு ராஜயோகம் இறைவன் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். ஸோ அந்த ராஜயோகம், யோகம், அந்த வார்த்தை ராஜரிஷி எல்லாமே இப்போ உங்களை பற்றிய விஷயங்கள் தான். தூய்மையாகி ராஜ்யத்தை அடையிறதுக்காக தூய்மை ஆகிற இந்த விஷயத்தை பற்றி தான் அந்த வார்த்தைகள் வந்ததெல்லாம். இப்போ பாபா உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ராஜயோகத்தை அப்படின்னா, கல்வி யார் கற்பாங்க? மாணவர்கள். ஸோ நம்ம மாணவர்களாகவும் ஆகிறோம். இப்போ பாபா சொல்கிறாரு,
சரி, அப்பாவை மறந்துடுறேன்றீங்க, டெய்லி வாணி எடுத்து படிக்கிறீங்களே, டீச்சரை எந்த ஸ்டூடெண்ட்டாவது மறப்பாங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. அப்போ அதுதான், ஆசிரியரை எப்பயாவது மறப்பாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணாலும் வயசாகட்டும், 5வது படிக்கும்போது இருந்த டீச்சர் யார், 10வது படிக்கும்போது இருந்த டீச்சர் யாருன்னு கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா? சரி, அப்போ பாப்பா சொல்கிறாரு, அதுவும் நல்ல அன்பாக பழகின டீச்சர்னா கண்டிப்பாக மறக்கவே மாட்டாங்க. இப்போ பாபாவை விட அன்பான டீச்சர் யாராவது இருக்கிறாங்களா? அவர் கற்றுக் கொடுக்குறது சாதாரண ஞானமா? நம்ம கேரக்டரே அப்படியே மாத்துறாரு இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, சிவபாபா நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் மாயா பாருங்க உங்களை மறக்கடிச்சிடுது, பாபாவை மறக்க வச்சிடுது. நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரையே மறந்துடுறீங்க. இல்லையா? பாபா தான் சொல்லி கொடுக்குறாரு, அவரையே மறக்க வைக்குது. அதுவும் தினம் தினம் வருஷ கணக்காக வாழும் வரை படிக்கிறோம், ஆனால் அவரையே மறக்க வைக்குது இந்த மாயா. பகவான் படிப்பு சொல்லி தருகிறார், இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் போதை அதிகரிக்கும் இல்லையா? இந்த யோகா சிஸ்டர் கூட சொல்லுவாங்க, ஒரு மாயா வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் யாரோட குழந்தை அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன்றாங்க. அதுதான். அப்போ பாப்பா சொல்கிறாரு, பகவான் யாரோட குழந்தை, நான் யாரோட மாணவன், என்னுடைய டீச்சர் யார் அப்படின்னு பகவானே எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்றது மட்டும் உங்களுக்கு ஆழமாக பதிஞ்சு மைண்டில் எந்த நேரமும் ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒலினா போதை அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா சொல்லியிருக்கல, நாள் முழுவதும் நான் இறை மாணவன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதை இருந்துக்கிட்டே இருக்கும்ன்றது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் போதை அதிகரிக்கும். பள்ளிக்கூடத்தில் ஐசிஎஸ் படிக்கிறாங்கன்னா எவ்வளவு போதை இருக்குது, ஆனால் நீங்கள் 21 பிறவிகளுக்காக இந்த ராஜயோகத்தின் படிப்பை படிக்கிறீங்க. படிப்பதோ பிறகும் கூட நடைபெறுகிறது. அரசியலுக்கான கல்வியும் படிக்க வேண்டும், மொழிகள் முதலியவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள், நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, சத்தியுகத்திலிருந்து நாம் இந்த உண்மையான வழியை மறக்க தொடங்கி இருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் கீழே தான் இறங்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு இது ஃபுல்லாக பாப்பா ஞாபகப்படுத்துகிறாரு, நாம் எப்படி உயர்கிறோம், பிறகு எப்படி கீழே இறங்குறோம். இந்த ஏணிப்படியை நல்லபடியாக நினைவு செய்யுங்க. 84 பிறவிகள் முடிஞ்சிருச்சு, இப்போ நாம் போகணும். அதனால் உங்களுக்கு குஷி ஏற்படுது. இது எல்லையற்ற நாடகம். ஆத்மா எவ்வளவு சின்னது. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, ஐசிஎஸ் ஐஏஎஸ் டாக்டர் இந்த மாதிரிலாம் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போதை வந்துடுது, இவ்வளோ பெரிய படிப்பு நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ பாபா சொல்கிறாரு, அது அல்பகால வருமானம் தான் அந்த படிப்புனால உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 21 பிறவிக்கு மிகப்பெரிய பணக்கார ராஜ குடும்பத்தில் பிறக்கிற ஒரு படிப்பை இப்போ படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்கணும். மற்றபடி நீங்கள் அரசியலுக்கான படிப்பு, மொழிகளை கற்றுக்கொள்வது, அதையும் படிப்பீங்க. இப்போ படிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம், அல்லது சத்தியுகத்தில் படிக்கிறதாக கூட எடுத்துக்கலாம், சொர்க்கத்தில் படிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த படிப்பு தான் ஒரு மிகப்பெரிய படிப்பு. கல்பத்தின் இறுதியில் கொடுக்குறாரு இந்த படிப்பை, இந்த மாதிரி படிப்பு இல்லையா? இப்போ கலியுகத்தின் இறுதியில் கொடுக்குறாரு, சத்தியுகத்துக்கு போகிறதுக்காக. சத்தியுகம் போனோடனே என்ன ஆயிடுறோம், அங்கேயே எல்லாத்தையும் மறந்துடுறோம். பிறகு அதாவது மறக்க தொடங்கி இருக்கிறோம், சத்தியுகத்திலிருந்தே மறக்க தொடங்கி இருக்கிறோன்றது இப்போ சுத்தமாக போயிடுச்சு இல்லையா? அதாவது இந்த கல்வியை விடுங்க,
இந்த கல்லினால குணங்கள் தாரணையாக இருந்துச்சு பாருங்க, அதுவே மறந்து போச்சு. அந்த நல்ல குணங்கள் தான் சக்தின்றது மறந்து போச்சு. பாபா சொல்றதுல அமைதியின் சக்தி அறிவியல் சக்தியை தோக்கடிச்சிடும் கொஞ்ச நாள்ல. சைலன்ஸ் பவர் வர்சஸ் சயின்ஸ் பவர், அதான் நடக்கும் கடைசியில். சயின்ஸாலெல்லாம் முடியாதது இந்த சைலன்ஸ் பவர்னால முடியும், அதை அதிகரிங்கன்றார். இப்போ அப்படிப்பட்ட சக்தி மிக்க சைலன்ஸ் மூலமாக தான் சத்தியுகத்தில் ஆட்சி நடக்கும், திரேதாயுகத்தில் ஆட்சி நடக்கும். ஆனால் இந்த துவாபர யுகத்திலேருந்து என்ன ஆகுது, அங்கேயும் சைலன்ஸ்னால இருக்கும் கொஞ்சமாச்சும். அப்புறம் தான் கொஞ்சம் அந்த துவாபர யுகத்து பிற்பகுதியில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு மேலோங்க மேலோங்க வன்முறைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. சரீர பலத்தினால தான் எல்லாம் முடியும். ஹிட்லர் வந்தார், நிறைய பேரை காட்டுறாங்க வரலாறுல. ஆனாலும் அவங்க நிம்மதியாக இருந்தாங்களே பார்க்குறோம். அவங்க எந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சாங்கன்ட்டு. மற்றவங்களை அடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்க அப்படி ஒரு பயங்கரமாக துடிக்கிறாங்க. அதுதான் மாயாவுடைய வழி இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவிலும் கீழே இறங்கியே ஆகணும். அடுத்த பிறவினா கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிறவியை விட கீழான பிறவியாக தான் இருக்கும் இந்த நரகத்தில் எடுத்தால். இப்போ உங்களுக்கு இது ஃபுல்லாக ஞாபகம் வந்துடுச்சு. அதனால் பாபா சொல்கிறார், ஏணிப்படியே நினைவு செய்யுங்க. நாம் எப்படி ஏறுறோம் எப்படி இறங்குறோம், சக்கரத்தை சுற்றுற மாதிரி இதையும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்கிறார். அப்போ பாருங்க, ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு வினாடி தான். பாபா கிடைச்சார், பாபா நினச்சும் ஏறிட்டோம். இப்போ அந்த ஒரு வினாடியில் கிடைக்கிற இந்த லாட்ரி சீட்டை எந்த அளவுக்கு நிச்சய புத்தியோட வேறு வீண் எண்ணங்களே வர விடாமல் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் பதவி. ஆனால் மாயா வரும் ஃபில்டர் பண்ணுறதுக்காக. எவ்வளோ பெரிய மகாரதியும் அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல்லாக வந்து அடித்து தர மட்டத்துக்கு தள்ளிடும். இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ இன்னொன்று யோசிச்சு பார்க்கணும், எப்படி இறங்குறோம். இயற்கை இறங்குறது, இயற்கை ஏற வைக்கிறதுக்கு தான் பாபா தேவை. இப்போ இறங்குறது இயற்கை தான். ஏன் இறங்கணும், பாபா இல்லை, பாபா நினைவு இல்லை, பாபா சொன்ன வழி இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இறங்குறோம். துவாபர யுகத்தில் வந்தோடனே மாயை பிடிச்சி தரன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பிடிச்சி இழுத்துட்டான். இயற்கை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மாயானாலே இயற்கை தான், இயற்கை வென்றோம்னாலே மாயா வெல்றது தான். அப்போ ஏறுறதுக்கு பாபா நினைவுன்ற லிஃப்ட்டு, இறங்குறதுக்கு பாபா நினைவு கட்டானாலே போதும், இறங்கிடுங்க. அதானே, ஏறுறதுக்கு தானே கரண்ட் வேணும் லிஃப்ட்டுக்கு. அறுத்து உழறதுக்கு என்ன கரண்ட்டாக தேவை, அதுதான் அறுத்து உழற மாதிரி தான் இது. அப்போ இப்போ இந்த சங்கம யுகத்தில் இந்த ரெண்டுமே அட் அ டைமில் நடக்குது. ஒட்டுமொத்த கல்பத்தில் பார்த்தீங்கன்னா சங்கம யுகத்தில் ஏறுறோம், 5000 வருஷம் இறங்குறீங்க. வெறும் சங்கம யுகத்தை மட்டும் அப்படி கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஏறுறீங்க. பாபா நினைவு இருக்கும்போது, நினைவு கட்டாகும் போது பொத்துன்னு உழுறீங்க. அதுக்காக தான் பாபா ஏணிப்படியை நினைக்க சொல்கிறார். அப்போ யோசிச்சு பார்க்கணும், எதனால் விழுந்த 5000 வருஷம் மாயா என்ட்ராயிடுச்சு. ஆனால் மாயா என்ட்ராகுதுன்னு தெரியாது, மாயானா என்னன்னு தெரியாது, அதனால் விழுந்துட்டே வந்தோம், அது இயற்கை. ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சு ஏன் விழுறீங்க. அப்போ யோசிக்கணும், 5000 வருஷம் விழுந்தது போதாதா, இப்பயும் விழணுமா. பாபா சொல்லுவார், 2800 வருஷம் மாயா கிட்ட இருந்ததுனால மாயா பார்த்தா இரக்கம் வருதா, தயவு தாட்சணியம் இல்லாமல் விலக்கி வைங்கன்றாரு இல்லையா. அதுக்காக தான் பாபா இந்த சிந்தனை பண்ண சொல்கிறார், ஏனிப்படியே நினைவு செஞ்சுட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு ஒரே கவனம் தான் இருக்கணும். 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, இனி இந்த நரகத்தில் நான் அனுபவிக்க எதுவும் கிடையாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அடிக்கடி மதுஜா சிஸ்டர் சொல்லுவாங்க, அண்ணா நான் என் தாய் நாட்டுக்கு ஸ்ரீலங்காவுக்கு போனால் தான் எனக்கு நிம்மதி, பாபா வீட்டுக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி இது அந்நிய நாடு, அந்நிய ராஜ்யம், ராவனுடைய ராஜ்யம், இதை விட்டு போனால் போதும்னு இருக்கணும். எந்த விதமான கணக்கு வழக்கு பற்றி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நாம் போகணும், அதுதான் நமக்கு புத்தியில் இருக்கணும். பரந்தாமன் வீட்டுக்கு போயிட்டு அழகான ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு சத்தியுகத்தில் வந்து நடிக்க ஆரம்பிப்போம். அதனால் நமக்கு அவ்வளோ குஷி ஏற்படுது. இது எல்லையற்ற நாடகம் பாருங்க. ஆத்மா எவ்வளவு சின்னதாக இருக்குது. அந்த குட்டிக்கோண்ட ஆத்மாவில் இவ்வளோ பாகத்தை நடித்து இப்போ கலைச்சி போச்சு. கலைச்சி போகும்பொழுது தான் சொல்கிறாங்க ஆத்மாக்கள், பாபா வழி சொன்னீங்கன்னா நாங்கள் ஓய்வு எடுப்போமே, எனக்கு முடியல பாபா இந்த நரகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்களே எத்தனை பேர். அப்போ
நீங்கள் வழி சொல்லுங்கள், எங்கே அமைதி இருக்குது, எனக்கு அந்த வழியை சொல்லுங்கள், சுகம் சாந்தி அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கழிச்சு போயிட்டதுனால என்னால் இதுக்கு மேலே முடியல பாபா, இந்த உலகத்தை முடிச்சிடு பாபான்னு கதறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் போக போக நிறைய பேர். இது பார்த்தீங்கன்னா பாபா குழந்தைங்களோட எண்ணம் மட்டும் கிடையாது. இப்போ பாபா குழந்தைங்க மட்டும் யோகத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே. கடைசியில் ஒட்டுமொத்த உலகம் அப்போ இந்த உலகம் அழியணும்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமாக துக்கம் வரும். அப்போ பாபா சொல்றாரு, நீங்கள் அதாவது குழந்தைங்க சுகதாமத்தில் சொர்க்கத்தில் சுகமாக இருக்கும்போது உங்களுக்கு அங்கே சுகமும் சாந்தியும் நிரம்பி இருக்கு. எந்த விதமான தொந்தரவும் அங்கே இருக்காது. ஆத்மாவுக்கு சாந்தி இருக்குது. சாந்திக்கான இருப்பிடங்கள் 2 சொல்லலாம். ஒன்று பேரே சாந்தி தாமம், சாந்தி மட்டுமே இருக்கும், அமைதி மட்டுமே இருக்கும் பரந்தாமத்தில். இன்னொன்று சுகதாமம், சொர்க்கத்தில் சுகமும் இருக்கும், எல்லாம் இருக்கும், 5 புலன்களால் அனுபவிக்கிற சுகங்கள்லாம் இருக்கும், ஆனால் அமைதியும் இருக்கும். ஏன்னா 5 புலன்களுக்கு அங்கே அடிமையாக மாட்டீங்க, அதனால் அமைதி இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த துக்கதாமத்தில் பாருங்க அசாந்தி தான் இருக்குது. ஸோ இந்த துக்கத்துக்கும் சுகத்துக்கும், துக்கத்திலிருந்து சுகத்தை அடையிறதுக்குமான படிப்பு இது. நம்ம பாபா சாந்தி தாமம் வழியாக சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு இந்த படிப்பின் மூலமாகன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நீங்கள் இதை சொல்வதற்கான அவசியம் கூட கிடையாது. நாம் இங்கே பார்த்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். அப்போ நாம் போகணும், இந்த குஷி இருக்கணும். குஷி இல்லை, சாந்தியின் குஷி இல்லை, நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, குஷி வருகிறது. தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகும். பாருங்க, இதுதான் பெரிய விஷயம். யோகம், தியானம், ஹடயோகத்தில் கூட தீவிரமாக ஹடயோகம் பண்ணுறவங்க இருக்கிறாங்கல்ல, தத்துவ யோகம் பண்ணுறவங்க கூட, அவங்களும் ஃபுல் அமைதியில் போகும்போது அவங்களுக்கு அதுலேயும் ஒரு ஆனந்தம் வரும். அதையும் அவங்க பேரானந்தம், பரமானந்தம் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், இந்த அமைதியின் குஷியை நான் இங்கே சொல்லலை. உண்மையான குஷி, உண்மையான சொர்க்கத்துக்கு போக போகிறோன்றது. அவங்க இந்த துக்கத்துலேருந்து விடுபட்ட அந்த அமைதியை குஷின்றாங்க, நான் அதை சொல்லலை. உண்மையிலே சொர்க்கத்துக்கு போகிற அந்த குஷி உங்களுக்கு வருது. நடிப்பு முடிஞ்சிடுச்சு, கிளம்ப போகிறோம், உலகமே முடிய போகுது. அதுக்குள்ளே பாருங்கள், உலகம் ஃபுல்லாக ஐயோயோன்னு அலற அந்த டைமுக்குள்ளே பாபா எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டார், எல்லா ரகசியத்தையும். இது இப்படி தான் ஆகும், இப்படி தான் ஆகும். ஸோ எதுக்குமே நீங்கள் பதற மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் வர்றது, டிவியில் வர்றது அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நமக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டார் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறார், ஸோ இப்போ அதுக்கு முன்னாடியே ஆத்மா உடல் உணர்வு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து ஆத்மாவை விடுவிச்சு பறக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஆத்மாவில் பதிவாயிருக்கிற தேக உணர்வு எரிக்கணும். அதுதான் பாவம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை எரிக்கிறதுக்கு ஒரே வழி, அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அது அழியும், எரியும். இப்போ பாபா சொல்கிறாரு, எனக்கு மனதின் சாந்தி வேண்டும்னு சிலர் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையே தப்பு. விகர்மங்கள் விநாசமாக வேண்டும் என்பதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கிறோம். சாந்தமாகவோ மனம் இருக்கவே முடியாது. கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. மற்றபடி நாம் உணர்ந்து கொள்கிறோம், நாம் பாபாவிடமிருந்து சுகம் சாந்தியின் ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம். அதனால உங்களுக்கு குஷி இருக்கணும். இதுவோ துக்க உலகம், இதுல சுகம் இருக்கவே முடியாது. மனிதர்கள் சாந்தி தாமம் சுகதாமத்தை மறந்துட்டாங்க. அதனால யாருக்கு அதிக பணம் இருக்குதோ
அவங்க இப்பவே சுகத்தில் சொர்க்கத்தில் இருப்பதாக நினைச்சுக்கிறாங்க. சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க, எந்த ஒரு தொந்தரவும் அவங்களுக்கு கிடையாது, அதனால சாந்தமாக ஆகிடுறாங்க. இருந்தாலும் அதுவும் அல்ப காலத்துக்காக தான். ஆத்மாவின் சுய தர்மம் சாந்தியாக இருக்குது, அதில் நீங்கள் சாந்தியில் இருக்கிறீர்கள். இங்கு செயல்பாட்டில், அதாவது கர்மத்தில் வந்துதான் ஆக வேண்டும், பாட்டு நடித்தே ஆக வேண்டும். இங்க வர்றதே கர்மம் செய்வதற்காகத்தான். கர்மத்திலோ ஆத்மா அவசியம் வந்தே ஆக வேண்டும். குழந்தைங்க, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த புரிதலை எல்லையற்ற தந்தை தந்து கொண்டிருக்கிறார். நிராகார் பகவான் வாக்கு, இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நாம் ஆத்மா, நம்முடைய தந்தை பரம ஆத்மா. பரம ஆத்மா என்றால் பரமாத்மா, அவரை இந்த ஆத்மா அழைக்கிறது. அந்த தந்தை தான் இந்த அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். பாருங்க, பாபா சொல்றது, என் மனசுக்கு அமைதி வேணும்னு சொல்றது தப்பு. ஏன்னா மனசுக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. மனசால எதையும் சிந்திக்காம இருக்கவே முடியாதுன்ற இல்லை. மனதோடைய வேலையை எண்ணங்களை எழுப்புறது தான். எண்ணங்களே இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியுமா? கர்மாதித்த நிலை தான் கர்மங்களை வென்ற நிலை. அந்த நேரம் யார் எந்த எண்ணமும் இருக்காது. அதனால கர்மத்தை வென்ற நிலை கடைசியில் தான் ஏற்படும். மற்றபடி இது பேரே கர்மக்ஷேத்திரம் தான் வரும் கீதையில், இல்லையா? கர்மக்ஷேத்திரத்தில் நடக்கிற யுத்தம்னா இந்த ஸ்தூல உலகத்தில் நடக்கிற யுத்தம் மாயா கூட அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கல. இப்போ பாபா சொல்றாரு, காரியம் செய்யாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் பிறவி எடுக்கிறதே காரியம் செய்யறதுக்காக தான். இப்போ பாபா கிட்ட இருந்து சுகத்தின் அமைதியின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற குஷி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, குரான் பைபிள்லையுமே கூட அந்த சொர்க்கத்தை விட்டு துரத்தும் போது கடவுள் ஆதாமியாவளுக்கு என்ன சாபம் கொடுப்பாருன்னா, நான் சொன்னதை நீங்கள் கேட்காததுனால இனிமேலிட்டு அந்த பெண்ணை பார்த்து, அதாவது வலியோட நீ பிரசவிப்பாய், இதான் உனக்கு தண்டனை. ஆணை பார்த்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும் சாப்பாட்டுக்கு, சொர்க்கத்தில் அதெல்லாம் இல்லாமல் சுகமாக இருந்த என் வழியை தவறுனா அது மாதிரி அப்படி ஆயிட்ட அப்படின்ட்டு சாபம் வருது. இந்த ஞானம் கேட்கும்போது தான் நமக்கு அது புரியுது, இல்லையா? பாபா சொல்றார் இல்லையா, அப்போ நான் கேட்பேன் கிறிஸ்டின்ஸ் கிட்ட, அப்போ இறைவன் சொன்ன மாதிரியே கேட்டிருந்தா மட்டும் குழந்தை எப்படி பிறக்கும்? குழந்தை பிறந்தா வலிக்க தானே செய்யும் அப்படின்னா, அது கடவுள் வேற ஏதாவது ஏற்பாடு வச்சிருப்பாருல்ல அப்படின்னாங்க சமாளிக்கிறதுக்காக. ஆனால் அது என்னன்னு அவங்களுக்குன்னு தெரியாது. சரி, இப்போ தான் நமக்கு புரியுது. அங்கே கர்ப்ப மாளிகை, கர்ப்பத்தில் பிறக்கும், ஆனால் வலி இருக்காது. சொர்க்கத்தில் வேலை செய்வாங்க, பட்டு சாப்பிட்றதுக்கே வேற வழியே இல்லை, வேலை செஞ்சே ஆகணுன்ற அந்த மாதிரி கிடையாது. சுகமாக அப்படி ஜாலியாக ஒரு நிமித்தமாக ஒரு கடைன்னு ஒன்று இருக்கணும், அந்த பொருள் வாங்க, இதை செய்கிறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் அப்படின்ற மாதிரி தானே தவிர, சோத்துக்கு வழி இல்லாமல் போய் வேலை செய்கிற அந்த நிலை யாருக்குமே இருக்காது. ஸோ அதான் சொர்க்கம். இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ அந்த அளவு எல்லார்கிட்டையும் எல்லாம் இருந்தால் அவங்க எதுக்கு யோசிக்கணும்? பாபா சொல்லியிருக்காரு இல்லையா, அங்கே உங்களுக்கு களைப்பே இருக்காது சொர்க்கத்தில்ன்றார். ஏன்னா புத்திக்கு கூட அங்கே வேலை இருக்காதுன்றார். எல்லாமே அப்படியே எப்படி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக ஜுவாலாமுகி யோகாவில் இந்த சத்திய நாராயணனுடைய சொரூபத்தில் எப்படி இருப்பாங்கன்னதுக்கு தான் பாபா இப்போ டச் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் உங்களுக்கு குஷி இருக்கணும். சுகத்தின் ஆஸ்தியும் அமைதியின் ஆஸ்தியும் அடுத்த 2500 வருஷத்துக்கு பக்தியில் வந்து வரம் வாங்கிட்டு போகிறோம் தான் இவனுக்கு இந்த சக்தி. அந்த மாதிரி நம்ம வரம் வாங்குகிறோம் இந்த சங்கம் யுகத்தில். அடுத்த 21 பிறகு எனக்கு துக்கமோ
அசாந்தியோ வரவே கூடாதுன்ட்டு இல்லையா. சுகம் நிறைந்த அமைதி நிறைந்த வாழ்க்கைக்கான வரத்தை தான் இப்போ வாங்குகிறோம் பாபா கிட்ட இந்த ஞானத்தின் மூலமாக. இப்போ அப்போ உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். கடுமையான தவம் கடந்து பல வருடங்களாக பல யுகங்களாக தவம் கிடந்து வரம் வாங்கினாங்க அப்படின்ட்டு பக்தியில் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டே வாங்கல, ஜாலியாக இல்லையா. பாபா ஜாலியாக வழி சொல்கிறார். அதை கேட்டு கேட்டு குஷி குஷியாக பாபா நினைவு செஞ்சு செஞ்சு குஷி நிறைந்த உலகத்துக்கு போகிறோம். இங்கே இது துக்கதாமம் தான், இங்கே சுகமே இருக்க முடியாது. அதனால தான் இங்கே உங்களுக்கு சுகம் எதுலேயோ கிடைக்குதுன்னா புரிஞ்சுக்கணும். ராவணன் உங்களை பிடிச்சி அடிக்கிறதுக்காக எலி பொறி வச்சிருக்கிறான், போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ மனிதர்களுக்கு உண்மையான அமைதியான இடம் சாந்தி தாமம்னா என்னன்னு மறந்து போச்சு, சுகதாமம்னா என்னன்னு மறந்து போச்சு. அதனால் இங்கே கிடைக்கிற எதை பார்த்தோம் இதுவே சொர்க்கம் இதுவே சுகம்னு நினச்சிக்கிறாங்க. அதை பார்ப்பா அவன் சுகத்தில் இருக்கான், சொர்க்கத்தில் வாழ்ந்துன்னு இருக்கான், ராஜயோக வாழ்க்கை பண்ணுறாங்க. ராஜயோகம் நாம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. இப்போ ராஜயோகத்தையே சொர்க்க வாழ்க்கைன்றாங்க. அது ஆனால் உண்மை தான் இல்லையா. இந்த ராஜயோகத்தில் இருக்குது சொர்க்கத்துடைய ஃபஸ்ட்டு பிறவி தான். மற்றபடி பணக்காரங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொருள்னால வர்ற சுகம் அல்பகால சுகம்தான் இல்லையா. இப்போ பாபா சொல்கிற சன்னியாசிகள் பாருங்க, அமைதி வேணும்ன்று எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. காட்டில் இருக்கிற மரம் செடி கொடி அங்கே இருக்கிற கனிகளை சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க. ஒரு அல்பகால அமைதி கிடைக்குது. அதுவும் இன்னைக்கு கிடையாது இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, ஆத்மாவுடைய சுய தர்மமே அமைதி தான். அந்த சுய தர்மத்தில் நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்க. இதுதான் இங்கே இது பெரிய ரகசியம் இல்லையா. இப்போ எதுவுமே எண்ணங்களற்ற நிலையில் நாம் யோகா பண்ணலை, எண்ணங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா பாபா சொல்கிறார் மனசு சிந்திக்காமல் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். ஸோ அதுக்கு தான் நல்ல எண்ணங்களை போடுறோம். ஆனால் பாபா சொல்கிறார் இந்த உயர்ந்த எண்ணங்கள் சுபபாவனை சுப எண்ணங்கள் எண்ணங்களற்ற நிலைக்கு சமம்ன்றார். அதனால தான் அதை பண்ண அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வு வருதுன்னு ஜுவாலாமுகியில் சொல்கிறதெல்லாம் அந்த யோகா பண்ணுறவங்கெல்லாம். இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ உங்களுடைய சுய தர்மத்தில் நிலைச்சி இருக்கிறதுனால நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. மற்றபடி காரியம் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். சுய தர்மத்தில் நிலைச்சிருந்து காரியம் செய்கிறீங்க. மற்றபடி உங்களுடைய நடிப்பை நீங்கள் நடித்து தான் ஆகணும். ஏன்னா இது கர்மக்ஷேத்திரம், காரியம் செய்யறதுக்கு தான் வந்திருக்கிறோம். ஆத்மா அவசியம் காரியத்தில் வந்தே ஆகணும். இப்போ இந்த விஷயத்தை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். நிராகாரர் பகவானுடைய வாக்கு என்னன்னா, நாம ஆத்மா, நம்முடைய தந்தை பரமாத்மா, அவரைத்தான் ஆத்மா கூப்பிட்டு இருக்குது. இப்போ எத்தனை பிறவி என்ன உடம்பு எடுத்திருந்தாலும் அந்த துக்கம்னு வரும்போது ஒவ்வொரு பிறவிலையும் அப்பாவை கூப்பிடுத்து நினைக்குது. கடவுளே இல்லைன்றவன் கூட பயங்கர வலி இருக்கும்போது ஒருவேளை கடவுள் இருப்பாரோ எண்ணம் வரும். நிறைய பேர் ரொம்ப வலி வரும்போது அப்படியே பயங்கரமான தீவிரமான ஆஸ்திகரா பாபாக்கு ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் ஆகியிருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, எந்த தந்தையை பரமாத்மாவை ஆத்மா கூப்பிட்டதோ அந்த தந்தை தான் இப்போ அனைவருக்கும் சத்கதி உண்மையான வழியை கொடுப்பவர். இப்போ பாபா சொல்றார், குழந்தைகளே தேஹி அபிமானி ஆகுங்கள். இது ஹிந்தி வார்த்தை. ஹிந்தியில் தேஹி அப்படின்னா தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா. ஸோ அதான் ஆத்மாபிமானி ஆகுங்கன்றது. இதில் தான் முயற்சி இருக்கணும் இல்லையா. ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை பேரை ஆத்மாவாக பார்க்குறோம் இல்லையா. அது பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாபா சொல்ற இதில் தான் உங்கள் முயற்சி இருக்கணும். அரை கல்பமாக படிந்துள்ள கரையானது இந்த நினைவுனால மட்டும்தான் நீங்கும்ன்றார். நீங்கள் உண்மையான தங்கமாக ஆகணும். இப்போ பாருங்கள், ஆத்மாபிமான நிலையில் இருந்து பாபா நினைவு செய்கிறதன் மூலமாக தான் ஜென்ம ஜென்மாந்திர கரை பாவக்கரை எரியும்.
அப்போ தங்கத்தில் உள்ள கலப்படத்தை நீக்கிறதுக்காக நெருப்பில் போடுவாங்க பாருங்க, அப்போ தான் சொக்க தங்கமாக மாறும். அந்த மாதிரி தங்கமாக நீங்கள் மாறணும். எப்படி உண்மையான தங்கத்தில் உலோகம் சேர்த்து பிறகு நகை செய்கிறாங்க, நீங்கள் அசலில் உண்மையாகவே உண்மையான தங்கமாக இருந்தீங்க சத்தியுகத்தில், பிறகுதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரை படிய ஆரம்பிக்குது. இப்போ உங்களுக்கு இது எல்லாம் புத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நாம் பார்ட்டு நடிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம பாபாவோடு சேர்ந்து வீட்டுக்கு போகிறோம், அப்பா வீட்டுக்கு போகிறோம், அதாவது பரந்தாமத்துக்கு போகிறோம். எப்படி வெளிநாட்டிலிருந்து தந்தை வீட்டுக்கு திரும்புகின்றனர் என்றால் குஷி இருக்குது, உங்களுக்கும் குஷி இருக்குது. இப்போ பாபா எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, அந்த குஷி இருக்குதா உங்களுக்குன்றது இல்லையா? இப்போ குஷியை எப்படா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை சேர்ந்தாங்கன்னா எப்படா அந்த கான்ட்ராக்ட் முடியும் தாய்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ அந்த மாதிரி குஷி இருக்கணும் உங்களுக்கு அப்பாவுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு. ஐயோ உலகம் அழியுமா, என்ன ஆயிடுது? அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு நான் ஆத்மான்ற உணர்வு பக்காவானாதான் ஆத்மாவுடைய அப்பாவை அந்த உணர்வு பூர்வமாக உங்களால் நினைக்கவே முடியும். இல்லைன்னா சரீரம் உள்ளவங்களே தான் நினச்சிட்டு இருப்போம். அப்போ மற்ற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் அப்போ திரும்ப திரும்ப ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும். பாபா அங்கேருந்து நான் வந்தேன் பாபா, உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன் பாபா, திரும்ப உங்கள்கிட்ட வரணும் பாபா, வர விடாமல் இந்த உடல் உணர்வு என்னை மாட்ட வச்சிருச்சு பாபா, நான் விட மாட்டேன் பாபா, நான் வருவேன் பாபா, அப்படி மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஞான சிந்தனை இல்லையா? இப்போ பாபா இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சொல்கிறாரு இல்லையா? எப்படி கம்பேர் பண்ணி சொல்கிற பாருங்க. வெளிநாட்டிலேருந்து வரவங்க ஐயோ வீட்டுக்கு போகணுமே அப்படி யாராவது நினைப்பாங்களா? ஆனால் குஷியாக தானே வருவாங்க. அப்போ உங்களுக்கு அப்படி இருக்குதா? அந்த மாதிரி குஷி இருக்கணுன்றார். உங்களுக்குள்ள எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்குதோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள குஷி இருக்குதுன்றார். பாபா நமக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். எல்லையற்ற தந்தையுடைய பரிசு இந்த எல்லையற்ற ராஜ்யம், அதாவது சத்கதி. சந்நியாசிகளுக்கு முக்தியின் பரிசு பிடிக்கும். யாராவது இறந்து போனாலும் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்றாங்க. சந்நியாசிகள் ஜோதியோடு ஜோதி ஆகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் அனைவரும் கலந்து விடுவார்கள், அதுவோ வசிப்பதற்கான இடம். அங்கே ஆத்மாக்கள் நாம வசிக்கிறோம். மற்றபடி ஜோதி அல்லது நெருப்பெல்லாம் அங்கே கிடையாது. அதில் அனைவரும் கலந்து விடுவதற்கு பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் உள்ளன. தந்தையும் அங்கே தான் இருக்கிறாரு. எப்படி சூப்பராக சொல்றாரு இல்லையா பாபா? பாபா சொர்க்கத்துக்கான வழியை சொல்லி சொர்க்கம்ன்ற கிஃப்டை உங்களுக்கு கொடுக்குறாரு. மற்றபடி சன்னியாசிகளுக்கு இந்த முக்தின்ற கிஃப்ட்டு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு சொர்க்கமும் வேணாம், ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பிறவா நிலை வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரந்தாமத்தில் உட்காந்துன்னு இருக்கணும்னு அர்த்தம். அப்போ அவங்க ஜென்ரலாக மனிதர்கள் இருந்தாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டாரு. அப்போ பாருங்க, நம்ம நினச்சின்னு ஏதோ வல்லார் மட்டும் கலந்துட்டோம். அவங்களுக்கு அது சொல்கிறது அப்படி ஒரு நியமம் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ ஒரு நெருப்புனா அதில் ஒரு பொருளை போட்டால் அது எரிஞ்சிடும், ஓகே. ஆத்மா அழிவற்றதுனாலே ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டாருன்றதுலேருந்து சுத்தமாக வேறுபட்டது. அழிவற்ற ஒரு பொருள் எப்படி ஜோதியோட ஜோதியாக கலந்துட்டா என்ன ஆகிடும்? இது அதுவும் ஆயிடுச்சின்னு அர்த்தம். எப்படி மாறும்? அப்படியே ஒரு பொருள் தனிப்பட்டது தான் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, அங்கே ஒன்றும் நெருப்புலாம் கிடையாது ஜோதியோட ஜோதியாக கலக்கிறதுக்கு. அது இருக்கிற இடம், அந்த தத்துவத்தையே இவங்க கடவுள் பிரம்ம மகா தத்துவத்தையே கடவுள்னு புரிஞ்சிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறார், அது ஆத்மாக்களாகிய நீங்களும் தந்தையாகிய நானும் வசிக்கிற இடம். நீங்களும் புள்ளியாக இருக்கிறீங்க, நானும் புள்ளியாக இருக்கிறேன். மற்றபடி இறைவனுடைய சாட்சாத்காரம் புள்ளியாக யாருக்காவது கிடச்சிதுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது.
ஐயோ கடவுளே பார்த்துட்டேன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஒரு குட்டி புள்ளி வந்துச்சுன்னா, இதே பெருசா அம்மனுடைய காளியோடைய உருவம் வந்துச்சு, மகாவிஷ்ணுடைய உருவம் வந்துச்சுன்னா, அப்பா நான் கடவுளே பார்த்தேன்னாங்க. ஆனால் உண்மையிலே கடவுளை பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே ஆகுது. குட்டி புள்ளி ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இல்லை நமக்கு தான் ப்ராப்ளமா, அப்படி தான் தோணுமே தவிர எதுவும் புரியாது. குழந்தைங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா எங்களுக்கு நினைவு செய்கிறது தான் பாபா கஷ்டமாக இருக்குது. வாணியெல்லாம் புரியுது பாபா, குஷியெல்லாம் இருக்குது பாபா, ஆனால் நினைவு மட்டும் நான் உட்கார்றேன் எல்லாம் வருது பாபா, ஆனால் அந்த 1 மணி நேரம் உட்காந்தா 1 மணி நேரமும் உங்கள் நினைவு மட்டுமே இருக்குதானா? வர மாட்டேங்குது பாபா. யோகா நிற்கும் போதும் நடக்கும்போதும் சாப்பிடும்போதும் வரணுன்றீங்க, அதுவும் வர மாட்டேங்குது பாபா, கஷ்டமாக இருக்குது பாபா அப்படின்ட்டு நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க. அதுவும் சின்ன புள்ளியை எப்படி பாபா நினைவு செய்கிறது? ஏன்னா நாங்கள் அரை கல்பமாக லிங்கமாக இருக்கட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாம் பெருசு பெருசாக செலவு செஞ்சே நினைவு செஞ்சிட்டோம். இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தை ஒரு சின்ன புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது. இவருக்கு நீங்கள் கோயில் எப்படி கட்ட முடியும்? அவரை பார்க்கவே முடியாது. ஸோ பெருசாக லிங்கத்தை வச்சு நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, அந்த பிந்தியை பார்க்கவும் முடியாது. அதனால் சிவலிங்கத்தை மிகவும் பெருசாக உருவாக்குறாங்க. மற்றபடி ஆத்மாக்களின் சாலி கிராமங்களையோ மிகவும் சிறிது சிறிதாக உருவாக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. முட்டை வடிவத்தில் உருவாக்குறாங்க. பரமாத்மா ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறாருன்னு முதல்லையே பாபா நீங்கள் ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, அந்த சமயத்தில் இதை சொல்கிறதுக்கான பார்ட்டு இல்லை. எப்படி சூப்பராக சொல்லிருப்பாங்க. அட நீங்கள் ஐசிஎஸ்ஐ ஆரம்பத்திலிருந்தே ஏன் படிக்கவில்லை? படிக்கிறதுக்கு கூட விதிமுறை இருக்குது இல்லையா? யாராவது இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நல்லது பாபா கிட்ட நாங்கள் இதை கேட்குறோம், அல்லது எங்களை விட பெரிய ஆசிரியர் இருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் எழுதி கேட்குறோம் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பார்த்தீங்களா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்குது பாபா, பெருசு பெருசாக நினச்சிட்டு லிங்கம், அவ்வளோ பெரிய லிங்கம், திருவண்ணாமலையே ஒரு பெரிய லிங்கம், இப்படியெல்லாம் பார்த்துட்டு கண்ணுக்கே தெரியாத ஒரு குட்டி புள்ளியாக இருக்கிறன்றீங்க, எப்படி பாபா நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாபா சொல்கிறாரு, இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் பாபா இதெல்லாம் வேதத்திலேயே நீங்கள் போட்டிருக்கக்கூடாதா? இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகியிருக்காது வேதத்திலேயே அப்படியும் கேட்கலாம் இல்லையா? அப்போவே ஒழுங்காக நினைவு பண்ணியிருப்போமே, அதான் ட்ராமா. அப்போ முடியாது, பாபா வரும்போது தான் அறிமுகத்தை கொடுப்பாரு, அது ஒரு ட்ராமா. இன்னொன்று, ஆரம்பத்தில் பாபா வந்து ஆத்மா குட்டி புள்ளியாக இருக்குதுன்னு சொல்லலையாம். சங்கமயுகத்தில் பிரம்ம பாபா உடலில் ஆரம்பத்தில் கட்டை விரல் சைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞானம் கொடுத்தாராம் எடுத்த உடனே. அப்போ மம்மா கிட்ட கூட கேட்டிருக்கிறாங்க, பாபா முதல்ல அப்படி சொன்னார், இப்போ புள்ளியார் சொல்கிறாரு, என்ன இது? அதுக்கு மம்மா சொன்னாங்க, பாபா எது சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய புத்தியும், எனக்குன்னு தனி புத்தியெல்லாம் கிடையாது. அதுதான் இந்த மாதிரி கேள்வி வரும்போது தான் சந்தேக புத்தி வந்தது, அதான் மாயான்னு அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பாபா இப்போ இந்த வானியில் விளக்கம் கொடுக்குறாரு இல்லையா? எடுத்த இவ்வளோ பக்காவா நீங்கள் சென்டருக்கு போனாலுமே கூட நல்லா பெருசாக பாபா லைட்டை வச்சு முன்னாடி உட்கார வச்சு அப்படி நினைவு செய்ய சொல்லுவாங்க இல்லையா? அப்படி குட்டிக்கோண்டு புள்ளி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, லைட்டெல்லாம் நீங்களே மனசில் பாருங்கன்னா வராதுன்றதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் பாபாவும் எடுத்த உடனே கட்டை விரல் சைஸில் ஒளியாக பிரகாசமாக நினைவு செய்ய வச்சு 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 குட்டி புள்ளி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்போவே சொல்கிறதுக்கான பார்ட்டு கிடையாது. எல்கேஜி படிக்கும்போதே ஐசிஎஸ் படிச்சிருக்கலாமே, இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லையே, ஏன் இவ்வளோ வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்களா? அதுக்கு ஒரு விதிமுறை இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார்.
அதையும் மீறி உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட சரி நாங்கள் பாபா கிட்ட கேட்குறோம். இப்போ இது ஒரு பெரிய விஷயம். பாபாட்ட நாங்கள் கேட்குறோம், பெரிய சிஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவுமே தேக அகங்காரம் தான் இல்லையா? பாபா சொல்லியிருக்கிறாரு, கேள்வி கேட்க வாய்ப்பு கொடுக்காதீங்க. தேவையில்லாத கேள்வி கேட்டு குழப்பி எதை நீங்கள் சொல்கிறீங்களோ அதை சொல்ல வேண்டிய மனநிலையும் உங்களுக்கு இல்லாமல் பண்ணுறாங்க. அவங்களும் கேள்வி கேட்குறதன் மூலமாக நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிற அந்த மனநிலையிலேருந்து மாறிடுறாங்க. அதனால் ஒன்று நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஏடா கூடமாக கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கன்னா, இது தெரியல பிரதர், நான் ஒரு பெரிய சிஸ்டர் இருக்கிறாருங்க, அவங்ககிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லணும். அதுதான் ஆத்ம அபிமான ஸ்டேஜ். தானே என்னுடைய புத்திசாலித்தனத்திலே நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு மாயா தான். இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவார். இன்னும் போனால் புரிந்து கொள்வீர்கள் என சொல்வார். ஒரே நேரத்திலேயே சொல்ல மாட்டார். இவை அனைத்தும் புதிய விஷயங்கள். இப்போ பார்த்தீங்களா, சூப்பரு. இப்போ பாருங்கள், பாபா கடவுளே நேரடியாக போய் கேட்டால் கூட சொல்லணும்னா சொல்லுவாராம். அப்படி இல்லைன்னா போக போக புரிஞ்சுக்கோ குழந்தைன்னு தான் சொல்லுவாராம். இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன், நான் ஞானக்கடல், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, இப்போவே என் குழந்தைக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன்னா சொல்ல மாட்டேன்றார். இப்போ கடவுளே அப்படி இருக்கிறாருன்னா நம்ம எல்லாத்தையும் நான் இப்போயே சொல்கிறதுன்றது கூட ஒரு அகங்காரம் தான் இல்லையா? அப்போ பாபா எப்படி பாருங்க சூப்பராக. அப்போ ஏன்னா ஒரே நேரத்திலே எல்லாம் சொல்ல மாட்டார். இப்போ நீங்களே எல்லாத்தையும் சொல்கிறீங்கன்னா அப்புறம் பாபா எதுக்கு இருக்கார்? ஸோ அதுக்கு தான் பாபாட்ட வாங்க, பிரம்மகுமாரி சென்டருக்கு வாங்க, அவர் புரிய வைப்பார் அப்படின்னு சொல்லணும். அப்போ சென்டருக்கு வராங்க அப்படின்னா எப்படியோ பாபா உட்கார வச்சு பண்ணிவிடுவார், அது அவருடைய பொறுப்பு. இப்போ பாபா சொல்கிறார், எல்லாமே இங்கே புது விஷயம். வேத சாஸ்திரத்தில் உங்களுடைய வேத சாஸ்திரங்களில் என்ன இருக்குதோ அந்த வேதங்களின் சாரத்தை பாபா உங்களுக்கு இப்போ புரிய வைக்கிறாரு. இதுவும் பக்தி மார்க்கத்தில் விதிக்கப்பட்டிருக்குது. பிறகும் கூட நீங்கள் படிக்கத்தான் வேண்டும். இந்த பக்தியின் பாட்டை நடிக்கத்தான் வேண்டியது இருக்கும். மீண்டும் அடுத்த கல்பத்திலும் தூய்மையை இழப்பதற்கான பாட்டையும் நீங்கள் நடிக்கத்தான் வேண்டும். பக்தி என்ற சேற்றில் சிக்கி கொண்டுள்ளனர்னு சொல்கிறாங்க. வெளியில் இருந்தோ பார்க்க அழகாகவே தோன்றுகிறது. எப்படி காணல் நீரின் உதாரணம் சொல்கிறாங்க, பக்தியின் கவர்ச்சியும் அதிகம். பாபா சொல்கிறாரு, இது காணல் நீர். காணல் நீருக்கு சமமான இந்த சேற்றில் சிக்கிக்கிறாங்க. பிறகு அதிலிருந்து விடுபடுவதே கஷ்டமாயிடுது. முற்றிலும் சிக்கிக்கொள்கின்றனர். மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக செல்கின்றனர், ஆனால் தாங்களே சிக்கிக்கொள்கின்றனர். இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. ஆச்சரியப்படும்படியாக இந்த ஞானத்தை கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு போதையாக சொல்கிறாங்க, மற்றவங்களை கூட துக்கத்திலிருந்து விடுவிச்சிடுறாங்க. போக போக பிறகு தாங்களே போய் மாயா கிட்ட விகாரத்தில் சிக்கிக்கிறாங்க. எவ்வளவு நல்ல நல்ல முதல் தரமானவர்களாக இருந்தாங்க, பிறகு அவர்களை வெளியில் கொண்டு வருவது மிகவும் கஷ்டமாகிறது. பாபாவையே மறந்துடுறாங்க. ஆக சேற்றிலிருந்து விடுவிப்பது எவ்வளவு கஷ்டமாகிறது. எவ்வளவு தான் புரிய வச்சாலும் புத்தியில் பதிய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இதை புரிஞ்சிக்க முடியும். நாம் மாயான்ற ராவணனுடைய சேற்றிலிருந்து எப்படி விடுபட்டிருக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டு கொண்டே செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி இருக்கும். யார் தாங்கள் வெளியேறி இருப்பாங்களோ அவங்க கிட்ட மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கும். பானம் எய்தக்கூடியவர்கள் சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம், சிலர் பலவீனமாக இருக்கலாம்.
மலை ஜாதியினர் மற்றும் அர்ஜுனன் உதாரணமும் உள்ளது இல்லையா? அர்ஜுனன் கூடவே இருப்பவனாக இருந்தான். அர்ஜுனன் ஒருவன் அல்ல, யார் பாபாவுடையவர்களாக ஆகி பாபாவுடன் கூடவே இருக்கின்றனரோ அவர்கள் அர்ஜுனன்னு சொல்லப்படுகின்றனர். கூடவே இருப்பவர் மற்றும் வெளியில் இருப்பவர்களுக்கு இடையில் பந்தயம் நடத்தப்படுகிறது. மலை ஜாதியினர் என்றால் வெளியில் வசிப்பவர்கள். தீவிரமாக சென்று விட்டனர். ஒருவர் மட்டும் உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் விஷயமோ அநேகருடையது. அம்பும் கூட ஞானத்தினுடையது. ஒவ்வொருவரும் தன்னை புரிஞ்சிக்க முடியும். நாம எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறோம், வேற யாருடைய நினைவும் முழு நாளும் வராம இருந்துச்சா, நல்ல பொருள் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்ற பேராசை இல்லாம இருந்துச்சா, இப்படின்னா உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். இங்க நன்கு அணிந்து கொள்வார்களானால் சொர்க்கத்துல அலங்காரம் ஆடை அலங்காரம் குறைஞ்சிடும். அப்படின்னு அர்த்தம், பதவி கம்மியாயிடும். நாம இங்கே வனவாசத்தில் இருக்கணும். பாபா சொல்றாரு, நீங்க உங்களுடைய இந்த சரீரத்தையும் கூட மறந்துடுங்க. இதுவோ பழைய தமோ பிரதான சரீரம். நீங்க சொர்க்கத்தின் எஜமானராகிறீங்க. அதனால இச்சா மாத்திர அவித்யா, அந்த நிலை உங்களுக்கு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை. பாருங்க, பாபா சூப்பரா சொல்றாரு இல்லையா? இது நிறைய நாம கண் முன்னாடி பார்க்கலாம். நல்ல ஞானம் சொல்லி நிறைய பேரை பாபா குழந்தைய ஆக்குவாங்க. நிறைய பேருக்கு போய் அட்வைஸ் வேற கொடுப்பாங்க. இந்த மாதிரி மாயால விழுந்துட்டா இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ட்டு. சிலர் தூக்கியும் விடுவாங்க. கடைசியில் அவங்க போய் அதில் மாட்டிக்குவாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு. கடைசியில் அவங்கள வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கான இதே கல்பத்தில் முழுசா பார்த்தாலும் பாபா சொல்றாரு. இப்போ பாபா ஞானத்தை சொல்றாரு, வேத சாஸ்திரத்தின் சாரத்தை தான் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு வேதத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லாதான். இருந்தாலும் அடுத்த கல்பத்தில் இதெல்லாம் ஞாபகம் இல்லாத காரணத்தினால மீண்டும் அதே வேதத்தை நீங்களே இயற்றுவீங்க, படிப்பீங்க, பக்தி பண்ணுவீங்க, தூய்மையும் இழப்பீங்க. இது எல்லாம் நாடகத்தில் பதிவாயிருக்கு. நடிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அது முழு கல்பத்தின் கதை. அவுட் ஆஃப் கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலே கிடையாது அதெல்லாம். இப்போ நீங்கள் எழுதுகிற ஜாதகத்தின் அடிப்படையில் உயர்ந்து போகிறீங்க. எந்த அளவுக்கு சமஸ்காரம் இருக்குதோ அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் கண்ட்ரோல். ஏன்னா பாபா சொல்லிட்டார், இது இப்படி இது இப்படி. சங்கம் யுகத்தில் தான் முழுக்க முழுக்க நீங்கள் விழிப்புணர்வாக செய்கிறது. மற்றதெல்லாம் ஏதோ ஒரு போதையில் பண்ணுற மாதிரி தான். மீதி 5000 பிறவியும் 5000 வருஷமும். இப்போ பாபா சொல்கிறாரு, பக்தின்ற சேரு. அப்படியே பக்தின்னு சொல்லிட்டு அப்படியே விகார சேத்துக்கு வந்துடுறாரு. ஃபஸ்ட்டு பக்திக்கு சொல்கிறாரு. பக்தியிலேருந்து வெளியிலேருந்து பார்த்தா நல்லா இருக்குது அந்த பக்தியோடைய பகட்டு. அது எந்த மதத்தின் பக்தியாக இருந்தாலும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அது காணல் நீர் மாதிரி இல்லையா? காணல் நீர், புதைக்குழி, இந்த மாதிரி போய் சிக்கிக்கிறாங்க பக்தியில். அதிலிருந்து அவங்களால விடுபடவே முடியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதாஜி அவ்வளோ பாவனையாக ஞானமெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, பாபா பாபான்றாங்க. ஆனால் பாபா பிரதர் எங்களால் பக்தியை விடவே முடியல அப்படின்ட்டு போயிட்டாங்க. வருவாங்க, எப்பயாச்சும் வருவாங்க. பட் அதுதான், அந்த அளவு சிக்கிக்கிறாங்க அதில். வருஷத்துக்கு ஒரு தடவை இமயமலை, நம்ம ராஜஸ்தான் மதுபன் கூட போவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி சுற்றி பக்தியாக போய் பார்க்கறது தான் அது அவங்களுக்கு அது கவர்ச்சிகரமாக இருக்குது. இப்போ பாபா சார் அந்த அளவுக்கு இந்த பக்தின்ற சேத்துல மாட்டிக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ பாபா சொல்கிறத விகாரம்னு எடுத்துக்கலாம், பக்தின்னு எடுத்துக்கலாம். இப்போ மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக போய் தாங்களே சிக்கிக்கிறாங்க. நிறைய பேரை விடுவிக்கிறாங்க, ஞானத்தை கேட்குறாங்க, மற்றவங்களுக்கு சொல்கிறாங்க பக்தியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படி இப்படின்றாங்க. மாயா ஒரு அடி அடித்தவொடனே முருகா முருகான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பாபா பாபான்னு சொன்னவாய் முருகா முருகான்னு சொல்ல வச்சிருக்கு. ஸோ மாயா அப்படி பண்ணிடுது. அதான் பாபா சொல்கிறார்.
ஸோ அது பக்தியின் அர்த்தத்தில். அதேமாரி விகாரத்தின் அர்த்தத்தில் உங்களுக்கே தெரியும் இல்லையா? சரி, தூய்மை பலரை தூய்மையாக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு தானே போய் தூய்மை வந்து மாட்டிக்கிறாங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, எவ்வளவுதான் அவங்களுக்கு இதை புரிய வச்சாலும் புத்தியில் பதிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. எந்த அளவுக்கு ராவணன் சேத்துலேருந்து நம்ம விடுபட்டுக்கிட்டே வரோம் இல்லையா? ஏன்னா நிறைய பேர் காமம் கோபத்திலிருந்து கூட விடுபட்டுருவாங்க. ஆனால் இந்த பற்று மோசமானது, தெரியாது நமக்கு. ஆனால் கனவுல தெரியும். கனவுல உலக அழிவு காட்சிகள்லாம் வருதுன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஐயோ அம்மா என்ன ஆனாங்க, அப்பா என்ன ஆனாங்க, கணவன் என்ன ஆனாங்க, குழந்தை மனைவி என்ன ஆனாங்கன்னு ஞாபகம் வருதுனால என்ன அர்த்தம்? பற்று. அதை காமிக்கிறதுக்காக தான் பிகேஎஸ்க்கு கனவு வர்றது. பிகேஎஸ்க்கு வர எல்லா கனவுலையுமே இந்த விகாரத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் சூக்ஷ்மமாக சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு பாபா படம் பிடிச்சி காட்டுற கண்ணாடி தான் கனவு. அப்போ அதான் பாபா சொல்கிறாரு, செக் பண்ணுங்க, எந்த அளவு விடுபட்டு இருக்கிறீங்கன்னு நீங்களே செக் பண்ணுங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தாங்கப்பா பாபா குழந்தையா, அவங்க இப்போ மாயால் மாட்டிக்கிட்டு அவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. பாபாவே சுத்தமாக மறந்துடுறாங்க. அவங்களுக்கு அந்த சேத்துலேருந்து பக்தியோ அல்லது விகார சேத்துலேருந்து விடுவிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ புரிய வச்சாலும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனால தான் பாபா சொல்கிறார், இப்பயே செக் பண்ணிக்கோங்க. மாயா எப்படி வலை விரிக்குன்னே தெரியாது. மாயா வந்து எலின்றார் இல்லையா? இப்போ எலிய பிள்ளையாருக்கு வாகனமாக எதுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? எலியை காலு கீழே வச்சுருக்கணுன்றதுக்காக. ஸோ அது எந்த எலி வந்து எப்படி கடிக்குன்னே தெரியாது இல்லையா? ஊதும் போதே அந்த இடம் மறுத்து போயிடுமா, இப்போ கடிக்கிறதே தெரியாது. அது மாதிரி தான் மாயா எப்படி என்ட்ரு ஆகுறதுனே தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். ஏதோ ஒரு விகாரத்தில் மட்டும் கடைசியில் போய் பார்த்தா வேறு ஏதோ ஒரு விகாரத்தில் வந்து விழும். அப்போ இந்த விகாரம் அங்கே இட்டுட்டு போகணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு, செக் பண்ணுங்க. 5 விகாரத்துலேருந்து எந்த அளவுக்கு விடுபட்டிருக்குன்னு சூக்ஷ்மமாக செக் பண்ணுங்க. காமமா ரொம்ப வசீகரமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் யார் வந்திருந்தாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூட ஸ்லைட்டாக கூட அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குதா செக் பண்ணுங்கள். கோபமா எது உங்களுக்கு பயங்கரமாக கோபத்தை தூண்டுமோ அந்த சம்பவத்தை கண்ணுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கூட உங்களால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்க முடியுமா, அது மீண்டும் நடந்தால் செக் பண்ணுங்கள். பற்று யாருக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாகவே ஒருத்தங்க இருக்கிறாங்களோ அவங்க திடீர்னு இறந்தால் உங்களால் கொஞ்சம் கூட கண்ணீர் விடாமல் இருக்க முடியுமா செக் பண்ணுங்கள். பேராசை, அகங்காரம் முழுக்க முழுக்க, அதாவது ஒரு பெரிய, அதாவது வேலைக்காரனாக ஒருத்தங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களுக்கு வந்து அகங்காரம் இருக்காது. அவங்கள பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்கும், சா ஒரு சூப்பரான விகாரத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்களேன்ட்டு இல்லையா? அதேமாதிரி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் அந்த ஒரு பணிவுத்தன்மை இருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாமல் இருக்குதா. ஸோ அப்படி உங்களை செக் பண்ணுங்கள். இந்த 5 விகாரத்துலேருந்து எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறேன் செக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் விடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு குஷி இருக்குன்றார். இப்போ குஷி குறையுதுன்னா ஏதோ ஒரு விகாரத்தில் மாட்டிக்கிட்டீங்க, செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. நினைவு 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 நினைவிலே மூழ்கி இருந்தால் தான் இது ஃபுல்லாக கட் ஆகும். இப்போ பாபா சொல்கிறார், அப்போ யார் இந்த விகாரங்கள்லேருந்து முழுசாக விடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் மற்றவங்களை இந்த விகாரத்திலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கான சக்தி இருக்குன்றார். இப்போ கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் விகாரத்தில் மூழ்கி இருக்கும்போது ஒரு வினாடி பார்வையில் அவங்களுக்கு விகாரம் பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி பார்வை கொடுப்பீங்கன்னா அப்போ உங்களுக்கு விகாரத்தின் அம்சம் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. இங்கே பாவத்தை எரிக்கிறதுன்றதே அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. விகார எண்ணங்கள் வீண் எண்ணங்களுடைய கொஞ்சோண்டு கவர்ச்சி கூட உங்களுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அது உங்களை பிடிச்சி இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அவங்கள வெளியேற்ற முடியும், அந்த சக்தி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கோர்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா ஒருத்தன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டில் ஏதோ பிரச்சனை போய் கோர்ஸ் கொடுங்களாம், உங்களுக்கே அந்த போதை இருக்காது, அது ஒன்றுமே வேலை செய்யாது இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு,
பானம் எய்தக்கூடியவர்கள் சிலர், பாபா சூப்பரான உதாரணம் சொல்கிறார் பாருங்க. அதாவது அம்பு போட்டியில் சொல்கிறார், ஒரு சிலர் அதில் கை தேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஒரு சிலர் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 2 விதமாக பாபா சொல்கிறார் இந்த தடவை சூப்பராக. இந்த அர்ஜுனனை வச்சு பாருங்களாம் எப்படி சொல்கிறார் பாருங்கள். தர்மர்களுக்கும், அதாவது பாண்டவர்களுக்கும் துரியோதன் கௌரவர்களுக்கும் தானே சண்டை. என்னத்துக்கு அர்ஜுனனுடைய ரதத்தில் கிருஷ்ணர் இருக்கிறாரு இல்லையா? ஏன்னா உண்மையில அண்ணன் தர்மர் தானே, அவர்கிட்ட தானே இருக்கணும், ஏன் இவர்கிட்ட இருக்கிறாரு? இதை நான் யோசிச்சதே இல்லை, இன்னைக்கு தான் பாபா சொல்றாரு. பாபா கூட இருந்து மாயா கூட சண்டை போடுறவன் தான் அர்ஜுனன்றார், பாபாவை கூடவே வச்சுக்கிட்டு. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அப்போ அந்த நினைவுன்றது தான் அப்படி இருக்கிற. இப்போ பாபா கூடவே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அர்ஜுனன் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இதில் இன்னொரு சூப்பராக இல்லை, இந்த ரகசியம் கேட்கும்போதே ரொம்ப குஷியாக இருக்குது, அதீந்திரிய சுகம். அடுத்தது பாபா சொல்கிறல அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது தான் அதீந்திரிய சுகம் வரும்ன்ட்டு. இப்போ அப்படி இருக்குது. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ இன்னொரு அர்த்தத்தில் சொல்கிறார். இது எனக்கு கன்ஃபார்மாக அந்த கதையும் இந்த இப்போ நான் சொல்ல போகிறது உண்மையிலே அது ரிலேட்டடான்னு தெரியாது. ஒரு தடவை கர்ணன் படத்தில் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். கர்ணன் அது 2-3 கதை வரும் இல்லையா? கர்ணன் வரும், ஒருத்தர் வந்து அம்பு எய்து, அவர் பேர்னா விட்டலாச்சாரியர் ஏதோ ஒன்று, விரலையை அறுத்துடுவாங்க. தாழ்ந்த ஜாதிக்காரன் வந்து அந்த மறைஞ்சிருந்து அந்த அம்பு வித்தை கற்றுக் கொடுக்கறத வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்து அர்ஜுனனோட பவர்ஃபுல்லாக அம்பு எய்துவான் அப்படின்ட்டு. அதுதான் ஆக்சுவலாக கர்ணன் தான் இல்லையா? அது ஒரு கதை வரும், விரலை எடுத்துக்கிட்டான்ட்டு அது ஒன்று வரும். இது கர்ணனே வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ கர்ணன் வந்து அர்ஜுனனோட பவர்ஃபுல்லாக அம்பு எய்துவான். ஆனால் கர்ணன் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அப்போ அதுக்கு சாபம் கொடுப்பாங்க தக்க சமயத்தில், அதை மறந்துடும். அது வேற கதை, அது விட்டுருங்க, அது விஸ்தாரம். அப்போ அது என்ன சொல்கிறாரு இங்கேன்னா, பாபா கூடவே இருக்கிறவங்க, மதுபன்லேயே இருக்கிறவங்க அல்லது சென்டர்லேயே இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க, தாய்மார்கள், குறிப்பாக தாய்மார்களை தான் பாபா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? செம்ம பவர்ஃபுல்லாக பாபா நினைவில் இருந்து அப்படி ஞானத்தை பூந்து விளையாடுவாங்கன்றார். உண்மைதான் அது இல்லையா? இது சொல்லும்போதே நாம் பெண்ணாக பிறந்திருக்கக்கூடாதான்னு தோணும். ஏன்னா பாபா அப்படி சொல்லியிருக்கிறாரு இல்லையா? சரி, அப்போ பாபா சொல்கிறாரு அதுதான். அப்போ கூட இருக்கிறவங்களுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் பந்தயம் இங்கே நடக்குது. ஆனால் அங்கே மலை ஜாதியினர்னு அந்த கதையை காட்டியிருக்கிறாங்களே, அந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்க தீவிரமாக போயிட்டாங்கன்றாரு. கூடவே இருக்கிறவங்கள விட அவங்க தீவிரம். பாபா சொல்லியிருக்காருல, இல்லறத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாபாவை நினைக்கிறதுக்கு, பாபா சந்திக்கிறதுக்கு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூடவே இருக்கிறவங்களுக்கு அந்த ஏக்கமே இல்லை. ஸோ அதில் தான் மாத்தஸ் முன்னாடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே ஒருத்தரை உதாரணம் காட்டி கதை அமைக்கப்பட்டாலும் இது நிறைய பேருடைய விஷயம். அதனால் செக் பண்ணுங்க. பாபா கூடவே இருக்கிறேன் அது முக்கியம் கிடையாது. பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன், யாருடைய புத்தியும் வராமல் இருக்குதா? அப்போ இந்த ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா தெரியும், மற்ற எதுவுமே எல்லாம் அப்படி லேசாக இருக்குதுன்றது. அதை நீங்கள் பண்ணிங்கனாலே அடுத்த நாள் அமிர்த வேலை பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல்லாக வரும். ஏன்னா முந்தைய நாள் நினைவு தான் அடுத்த நாள் வந்து தாக்குறது. இப்போ பாபா சார் அப்போ செக் பண்ணுங்க. இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பாபா நினைவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு மற்ற யாரையுமே நினைக்காம இருக்கிறதும் முக்கியம். ஸோ அதனால் அதுதான் ஜானகிதாஜி சொல்கிறாங்க பாருங்க இல்லையா? ஒரு பாபா எனக்கு வேறு யாரும் கிடையாது, நானும் பாபா மூணாவது யாரும் கிடையாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் பாபா நினைவே பக்காவாக இருக்கும். தேவையில்லாத குப்பை, நியூஸ் பேப்பரில் ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிச்சின்ட்டு அது ஒரு ஊரெல்லாம் ஹைலைட் நியூஸாக இருக்கும். எல்லாம் சொல்கிறாங்களேன்ட்டு நீங்கள் போய் போச்சிங்கன்னா உங்களுக்கு யோகா வராது. அது நமக்கு தேவையில்லை. பாபா சொல்லிட்டாரு இது நரகம் இப்படி தான் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, செக் பண்ணுங்க எவ்வளோ நேரம் நான் பாபா நினைவு செய்கிறேன், எந்த தேகதாரியோடைய ஞாபகமும் வராமல் வந்துச்சுன்னா புரிஞ்சுக்கணும் அது சூக்ஷ்மத்தில் இருக்குது. சில சமயம் பார்த்திங்கன்னா யோகா நல்லா இருக்கும், யாரையும் நீங்கள் நினச்சும் இருக்க மாட்டீங்க. இந்த ஜுவாலாமுகி யோகா பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யாருடைய நினைவும் வராது.
ஆனால் கனவுல வரும். எப்பயோ யாரோ க்ளோஸாக இருந்தது வரும். அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அதே பற்றோடு நீங்கள் நடந்துக்குவீங்க அந்த கனவுல, பழைய அதே பற்று. அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆத்மா உங்கள் தொடர்பில் வந்தால் உங்களுடைய குணம் மீண்டும் அது வெளியே வரும். அது ஞாபகம் இருக்குது, அம்சமாக இருக்குது, அதை எரிச்சிடுன்ட்டு பாபா சொல்கிறார். இதுதான் அங்கே மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவார்ல, இதுதான் நேரம் அம்பு விடு அர்ஜுனான்னு. அது மாதிரி உங்களுக்கு இப்போ படம் காட்டுறாரு, இது உன்னுடைய வீக்னஸ்ஸு, எரிச்சிடு யோகத்தில்ன்றார். இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ணணும், இன்னும் பவர்ஃபுல்லாக பண்ணணும். அப்படி செக் பண்ணி 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 எரிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்மள அறியாமல், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் நல்லா இருக்குது இல்லை, அவங்க நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, அது அந்த சூக்ஷ்ம ஆசையும் இருந்துடக்கூடாது. கனவுல கூட அது காட்டுவார் பாபா. ஸோ அதுவும் இருந்துடக்கூடாது. கொஞ்சம் கூட அப்படி நமக்கு அந்த ராஜ்யம் நாராயணனாகிற அந்த போதை மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாபா சொல்கிறாரு, ஸோ அதை அடைய விடாமல் தடுக்கிற மாயா தான் இது அப்படின்ட்டு வெறுப்பு வரணும் மற்ற எல்லாத்தையும். மனிதர்களாகட்டும், உங்களுக்கு பாபா நினைவை கட் பண்ணுற எல்லாமே நமக்கு எதிரி தான். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி. இப்போ பாபா சொல்கிறாரு, புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், நல்ல பொருளை சாப்பிடணும், இதெல்லாம் ஞாபகம் இல்லாமல் இருந்துச்சுன்னு செக் பண்ணுங்க. இங்கே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா அங்கே போயிடும் குழந்த. எப்படி சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு இல்லையா? பாபா சொல்கிறாரு, மேக்கப் போட வேண்டாம், ஆத்மாவுக்கு மேக்கப் போடு, ஞானத்தினால மேக்கப் போடு, ஞான ரத்தினங்கள்னால அலங்கரி, ஸ்தூல மேக்கப் போட முயற்சி பண்ணாத குழந்தைன்றார். அப்போ இங்கே போட்டிங்கன்னா அங்கே கட் ஆகும். இப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் இது இல்லையா? இங்கே அதிகரிச்சிங்கன்னா அங்கே போயிடும் குழந்தைன்றார். நாமும் இங்கே வனவாசத்தில் இருக்கணும், புத்தியில் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா யாரோ சொன்னாங்க, இப்போ குல்ஜார் தாதிக்கு அந்த ட்ரெஸ்ஸு கூட வேற ஒருத்தவங்க தான் போட்டு விடுவாங்களாம். அவங்க அந்த நிலை கூட ஃபுல்லாக மறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபுல் கர்மாதித்த நிலை. ஸோ என் உடம்புல சிவன் வராரு, நான் என்னை அலங்கரிச்சிக்கணும், எதுவுமே கிடையாது. அது மற்றவங்க டிவியில் பார்க்கணுக்காக மற்றவங்க தான் போட்டு விடுவாங்களே தவிர அவங்களுக்கு எந்த நினைவும் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ புத்தினால அவங்க வனவாசத்தில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி வனவாசத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை கூட மறந்துடுங்க. ஏன்னா இது தமோ பிரதான சரீரம், இதில் மாட்டிக்காதீங்க. நல்ல வியாதி வர்றவங்க கஷ்டப்பட்டா கூட அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய லிஃப்ட். ஏன்னா அவங்களுக்கு அந்த சரீரம் பிடிக்காது, விட்டா போதும்னு இருப்பாங்க இல்லையா? மற்றபடி அழகாக இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னா அதுவே பெரிய மைனஸ் பாயிண்ட்டு தான். தன்னை அறியாமல் ஒரு பற்று இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த சரீரத்தையும் மறந்துடுங்க. இது தமோ பிரதானம், துக்கத்தை மட்டுமே கொடுத்த சரீரம் இது. நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதி ஆகுறீங்க. அதனால் ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலை இப்போ வைங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நான் நிறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அதாவது லவ் பண்ணும்போது பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பசங்க சொல்லுவாங்க, என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு என்ன வேணும், நீ வீட்டிலே ஒரு ராணி மாதிரி நான் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ பாபா ஆனால் அது துக்கத்தை தான் கொடுக்கும் இல்லையா? மாயா பேசுறது அப்படி. ஆனால் இங்கே பாபா நம்மளுடைய தூய்மையான கனவுன்னு சொல்கிறார், உனக்கு என்ன வேணும், நீ என்னை மட்டும் நினை, எனக்கு மட்டும் மனைவியாயிரு அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்படி இருந்தால் உனக்கு என்ன வேணும் குழந்தை, 2500 வருஷத்துக்கு நிரப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, இப்பயே குஷியாக இருக்கிறான். இப்போ பாபா நினைக்கிறத மறக்கிறதுனால தானே துக்கத்தை அனுபவம் ஆகுது, நல்லாவே நமக்கு தெரியும். இல்லைன்னா துக்கத்தில் நீங்கள் மாட்டவே மாட்டீங்க. ஆத்மா ஃபஸ்ட்டு மாயா எப்படின்னா, இப்போ ஒரு சவுத்தில் ஓட்ட போடனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆணி வச்சு ஸ்லைட்டாக தட்டுவாங்க, அதுக்கப்புறம் வெற்றும் வச்சு தட்டுவாங்க. அது மாதிரி தான் மாயாவும் பண்ணுது. நல்லா தெரியும், ஆத்மா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லைட்டாக அது உங்களுக்கு அது ஒரு பெரிய மாயா மாதிரியே தெரியாது, ஸ்லைட்டாக அது தட்டும். அப்போ நீங்கள் உஷாராகாமல் பாபா நினைவு இல்லாமல் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வெற்றுமை வச்சு குடுக்கும் பாருங்கள் ஒன்று, அப்போ தான் செம வழியில் துடிப்போம். ஸோ அப்போ அதுதான் யுகா சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னா ஐயோ மாயா வந்துருச்சுப்பா, உடனே அவங்க நினைப்பாங்க, ஆஹா இப்போ நான் தர்மராஜ் முன்னாடி இருக்கிறேன், அந்த ஸ்க்ரீன் முன்னாடி இருக்கிறேன், ஜுவாலாமுகி ப்ராக்டிஸ் அந்த
தர்மராஜ் முன்னாடி இருக்கிற ப்ராக்டிஸ். அது பண்ணிட்டு நான் இப்படி தான் நடிக்கணும், இப்படி போகணும், பக்காவாக நடிச்சிட்டு வந்துடணும், இல்லைன்னா மானமே போயிடும், அத்தனை பேர் 1000 கோடி ஆத்மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு தீவிரமாக எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை தான் இங்கே மெயினே. அதான் பாபா சொல்கிறார், வனவாசத்தில் இருக்கிற குழந்தை ஞாபகம் ஞாபகம் ஞாபகம், இச்சா மாத்திரம் அவித்யா, எந்த ஆசையும் இருக்கிற ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில் இருக்கணும். அது இது ஒரு சூப்பரான பாயிண்ட் இல்லை, நான் கருவின்றதுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை. சூப்பர் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்றாரு, நீங்க நகைகள் முதலியவற்றையும் கூட அணியாதீர்கள். இந்த மாதிரி பாபா ஏன் சொல்றாரு? இதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. யாருடைய நகையாவது மறைந்து போனால் அங்கே பிகேக்களிடம் கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் என்று சொல்வார்கள். பிறகு திருடர்களும் கூட வழியில் செல்லும்போது அபகரித்து கொள்கின்றனர். தற்சமயம் தாய்மார்களும் கூட கொள்ளையடிப்பவர்களாக அதிகம் வெளிப்பட்டுள்ளனர். பெண்களும் கொள்ளையில் ஈடுபடுகின்றனர். உலகத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியுள்ளது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் முற்றிலும் வேஷ்யாலயமாக, அதாவது விகாரி உலகமாக இருக்குது. நாம இங்க சிவபாபாவுடன் கூடவே சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம். அவர் சத்தியம், சைத்தன்யம், ஆனந்த சொரூபமாக இருக்கிறாரு. ஆத்மாவுக்குத்தான் மகிமை. ஆத்மாதான் சொல்கிறது, நான் குடியரசு தலைவராக ஆகியிருக்கிறேன், நான் இன்னாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுது. அதே மாதிரி ஆத்மாக்களாகி நீங்களும் சொல்றீங்க நாங்கள் பிராமணர்கள்னு, பாபா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்றீங்க. அதனால ஆத்மா அபிமானத்தில் இருக்கிறோம். ஆத்மா நான் இதை பார்க்குறேன், ஆத்மா நான் இதை பேசுகிறேன், ஆத்மா நான் இதை சொல்கிறேன். ஒரு வினாடியும் ஆத்மா ஆத்மா அந்த அபிமானத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இதில் தான் முயற்சி இருக்குது. இவர் என்னுடைய இன்னார், இவர் என்னுடையவர், இது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்குது. நாம ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள்ன்றத மறந்துடுறாங்க இங்க. சரி, நிறைய முக்கியமான பாயிண்ட்டை பாபா பயங்கரம் நிறைய பாயிண்ட் சொல்றாரு இன்னைக்கு இல்லையா? சரி, பாபா நகைகள், அதான் பாபா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவர் ஏன் சொல்றாரு யோசிக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனால் யோசிச்சு பதில் தெரிஞ்சாதான் அதை செய்வேன்னு இருக்கக்கூடாது. சொன்னார்னா அதை டக்குன்னு செஞ்சிடுங்க. பாபாவுக்கு ஒரு இடத்துல குதினா குதிச்சிடணும் இல்லையா? இப்போ சுமதி சிஸ்டர், மேரா பாபன், ஜுவாலாமுகி குரூப்பில் இருக்கிறவங்க அந்த கடைசி உலக அழிவு பற்றிய கனவுகளை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சொன்னாங்க. என்னென்னா நிறைய ஒரு 2-3 இன்சிடென்ட் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி எங்கே பார்த்தாலும் போயிட்டே இருக்குது. நான் எல்லாரையும் கயிறில் பிடிச்சி இப்படி போங்க அப்படி போங்கன்னு அனுப்பிட்டே இருக்கிறேன். ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ஒரு தரையாக இருக்குது. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்களாம் சாப்பாடு சமைச்சு போட்டுட்டு இருக்கிறேன். மற்றவங்களாம் அப்படி இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஐடியா சொல்லி அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். அவங்கெல்லாம் டக்கு டக்குன்ட்டு திடீர்னு என்ன எடுத்து சல்லுன்னு கீழே போயிடுறாங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை. கடைசி நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாரு, பாபா இப்போ சொல்லிட்டு இருக்காரு, குழந்தை உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அந்த நிச்சய புத்தி அதை விட்டுட்டு தானாக தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் மாட்டிக்கும். யோக பலம் தான் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அதுதான். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு. பாபா ஒன்று சொல்கிறாருன்னா அதை அப்படியே செஞ்சிடணும். நகை போடாத குழந்தை போடாதீங்க. அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி பாபா ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, யாராவது நகை தொலைஞ்சிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட தான் கொடுத்தேன், இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு உங்கள் மேலே பழி போடுவாங்க. அது இல்லாமல் திருடர்கள் கூட அபகரிச்சுட்டு போயிடுவாங்க. சென்டருக்கு வரும்போதே கூட அபகரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, பாரு அந்த சென்டருக்கு போனதுனால தானே உனக்கு அப்படி ஆச்சு,
இனிமேல் போவாதன்றாங்க. பாபா சொன்னதை கேட்காதனால ஆச்சு இல்லையா? அதனால் நகை போடாதீங்க. இப்போ பாருங்கள், பெண்கள் கூட இந்த மாதிரி கொள்ளை அடிக்கிற விஷயத்தில் ஈடுபடுற அளவுக்கு உலகம் மோசமாக வைஷ்யாலயமாக சாரி அது வேஷ்யாலயமாக ஆயிடுச்சுன்றார் இல்லையா? விபச்சாரிகள் நிறைந்த உலகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உலகமே விகாரி உலகமாக இருந்தாலும் நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கிறீங்கன்றார். சிவாலயம் மதுபன்னு சொல்கிறார் இல்லையா? இறைவன் இருக்கிற இடம் தானே ஆலயம். ஸோ சிவாலயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவர் யார்? ஆத்மா. பிரம்மாவுக்கு மகிமை இல்லை, அதுக்குள்ளே இருக்கிறார் பாருங்க. அவர் சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவர். சத்தியம், சித் சைத்தன்யம், அதாவது உயிரோடு இருக்கிறார். சத்தியம் உண்மையானவர், உண்மையை மட்டுமே உரைக்கக்கூடியவர். ஆனந்தம் இல்லையா? அப்படி ஒரு ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். ஸோ அவருக்கு தான் மகிமை. இப்போ ஆத்ம பயிற்சி நமக்கு கொடுக்குறாரு. ஆத்மா தான் சொல்லுது, நான் தான் குடியரசுத் தலைவர், நான் தான் பிரதமர், நான் தான் முதல்வர், நான் தான் இன்ஜினியர், நான் தான் டாக்டர், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஆத்மா. நீங்களுமே கூட பிராமணர்கள், நாங்கள் சொல்கிறது யார்? ஆத்மா. பாபா கிட்ட இருந்து ஆத்மாவாகிய நான் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். இப்படி ஆத்மா ஆத்மான்ற அந்த உணர்வு, ஆத்மா அபிமானத்திலே நீங்கள் இருக்கணும். இதில் தான் முயற்சியே இருக்குது. ஏன்னா இவர் என்னுடைய அப்பா அம்மா சித்தப்பா தாத்தா பாட்டி இதெல்லாம் ஞாபகம் இருக்குது தானே. இப்போ உடல்னா டக்குன்னு அந்த ஞாபகம் தானே வருது. இப்போ அந்த ஞாபகம் இருக்கிறது என்னது? தேகாபிமானம் தான். எவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்களா? ஏன்னா உடல் ரீதியாக தான் அந்த சொந்தங்கள் வருது. இப்போ நாம் ஆத்மாக்கள், இவங்கெல்லாம் சகோதர சகோதரர்கள்ன்றதை மறந்துடுறீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? அதாவது தான் ஆண் தான் பெண்ணுன்றதே மறந்துடணும். அதான் ஆத்ம உணர்வுன்றது. நான் ஆத்மா, இப்போ இந்த உடலில் இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? இவங்க சித்தப்பா அந்த சித்தப்பா இதெல்லாம் நான் ஆத்மா, இவங்களாம் சகோதரர்கள்ன்றதை மறந்துடுறாங்க. இங்கே எனதுன்ற விஷயத்தை நீங்கள் மறக்க வேண்டி இருக்குது. நான் ஆத்மா, இவருடைய ஆத்மாவும் இதை தெரிஞ்சிருக்குது. பாபா புரிய வச்சிட்ருக்கார், நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல நான் கேட்குறேன், நானும் கூட சொல்ல முடியும் என்றாலும் குழந்தைகளின் நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க, சிவபாபா புரிய வைக்கிறாரு. விச்சார் சாக்கர் மந்தன் செய்ய வேண்டியது குழந்தைங்களுடைய கடமை. அப்போ பாருங்கப்பா, பிரம்ம பாபாவுமே சொல்கிறார், நானும் கேட்டுட்ருக்கிறேன், நானும் கூட பாபா பேசும்போது நானும் பேச முடியும். இருந்தாலும் உங்களுடைய நன்மைக்காக எப்பவுமே சிவபாபா புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இதை சிந்தனை செய்ய வேண்டியது, பாபா கொடுக்குற ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா அது சிந்தனை செய்து உள்ளே போடும்போது தான் அது தேவையான டைமுக்கு வெளியே வரும். பாபா வீண் விஷயத்தை கேட்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாரு? அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது வீண் விஷயத்தை கேட்காமலாம் இருப்பீங்க. அது அந்த அளவுக்கு ஆழமாக பதியும். ஸோ இதெல்லாம் உங்களுடைய கடமை. நீங்கள் செய்கிறீங்களோ சரி, எப்படி நீங்கள் செய்கிறீங்களோ அதே மாதிரி நானும் செய்கிறேன். இல்லைன்னா முதல் நம்பரில் எப்படி போக முடியும்? ஆனால் தன்னை குப்தமாக வைத்துக்கொள்கிறேன். நல்லது. அப்போ பாருங்கள், சிவனே சொன்னால் கூட ஒரு உடலே கொடுத்தாலும் அதை நானும் பண்ணுறேன், இல்லைன்னா நான் எப்படி முன்னாடி போக முடியும் இல்லையா? நாம் ஒன்று சொல்கிறோம். அப்போ பிரம்ம பாபாவுமே அவருடைய ப்ராக்டிஸ் சொல்கிறதோடு நிறுத்த மாட்டார், அவரும் செய்கிறார் இல்லையா? ஆனால் என்னை நான் மறைமுகமாக அந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் பண்ணலைன்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? ஏன்னா மறைமுகமாக இருக்கனால பிரம்மாவை ஃபாலோ பண்ணுறோம். என்ன பண்ணுறாரு? கம்முன்னு உட்காந்துன்னு தான் இருக்கிறாரு, நம்மளும் உட்காந்துன்னு இருக்கணும் போல இருக்கு, அப்படி நினைக்காதீங்க. இது மறைமுகமாக முயற்சி நடந்துகிட்டே இருக்குது, ஞான சிந்தனை நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு வாணி முடிக்கிறாரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், எனது என்பதெல்லாம் விட்டுட்டு உங்களை ஆத்மானு உணருங்க. ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருங்க. முற்றிலும் வனவாசத்தில் இருக்கணும், எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இதை ட்ரெஸ்ஸு விதவிதமாக போடணும், இனி டேஸ்டான பொருளை சாப்பிடணும், இந்த எந்த ஆசையும் இல்லாமல் இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில் இருங்க. நடிப்பை நடிச்சுக்கிட்டு கர்மம் செஞ்சுக்கிட்டு தனது
அமைதி என்ற சுய தர்மத்தில் நிலைச்சு இருக்கணும். சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யணும், இந்த துக்கதாமத்தை மறந்துடுங்கன்றாரு. வரதானம் சுயஸ்திதி, தன் நிலையை தெரிஞ்சுக்கிறதன் மூலம், அறிந்திருப்பதன் மூலம் அனைத்து சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அசரீரி நிலையை பயிற்சி செய்பவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. எப்போ அவ்யக்த ஸ்திதியின் அபியாசம் பழக்கமாகிறதோ அப்பொழுது சுயஸ்திதி மூலம் ஒவ்வொரு பரஸ்திதியையும் எதிர்கொள்ள முடியும். மேலும் இந்த பழக்கம் நீதிமன்றம், அதாவது தர்மராஜருடைய தர்பார் செல்வதிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதனால் எப்போ இந்த அபியாசத்தை இயல்பானதாகவும் இயற்கையாகவும் ஆக்கிடுறீங்களோ அப்பொழுது இயற்கை சேதங்கள் நடைபெறும். ஏனென்றால் எப்போது எதிர்கொள்பவர்கள் சுயஸ்திதி மூலம் பரஸ்திதியை கடந்து செல்வதற்கான சக்தியை தாரணை செஞ்சிடுறீங்களோ அப்பொழுது திரை விலகும். இதற்காக பழைய பழக்கங்களிலிருந்து, பழைய சமஸ்காரங்களிலிருந்து, பழைய விஷயங்களிலிருந்து முழு வைராக்கியம் வேண்டும். செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. இப்போ நான் சொன்ன அந்த சுமதியோடைய கனவு சம்மந்தப்பட்டதாகவே வருது பாருங்க. பாபா எப்படி டச் பண்ணி பண்ணுறாரு. சரி, இப்போ பாபா சொல்கிறாரு, எப்போ இந்த அவ்யக்த ஸ்திதி, இந்த உலகத்துலேருந்து சுத்தமாரும் விடுபட்டு, பழைய சமஸ்காரங்கள்லேருந்து சுத்தமாரும் விடுபட்டு, உடல் உணர்வுலேருந்து சுத்தமாரும் விடுபட்டு ஃபரிஸ்தாவாக பழகிட்டு இருக்கிற அந்த பயிற்சி உங்களுக்கு பழக்கம் இயற்கையாக நேச்சராக ஆகுதோ அப்போ அந்த சுயஸ்திதியில் நீங்கள் நிலைச்சிருக்கீங்க பாருங்க. அதன் மூலமாக இந்த பரஸ்திதி, அதாவது வெளி உலக சூழ்நிலையை ஈஸியாக உங்களால் எதிர்கொள்ள முடியும். அப்போ இதை நீங்கள் ஈஸியாக எதிர்கொண்டீங்கன்னா நாளைக்கு தர்மராஜ் முன்னாடி போய் நின்று தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்காது. அதனால் பாபா சொல்கிறார், எப்போ இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இயற்கையாகவே எல்லோரும் ஆத்மாவை பார்க்கறது, ஃபரிஸ்தாவாக இருந்து சக்தி கொடுக்குறதுலாம் இயற்கையாக இயல்பாக ஆகிடுதோ அப்போ தான் இயற்கை சேதங்கள், அது கர்மாதித்த நிலையில் நடக்கும். அப்போ இயற்கை சேதங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ மழை வர்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சுட்டு இருக்கிறேன். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் பாபா சொல்கிறாரு, எப்போ இந்த எதிர்கொள்கிறவங்க சுயஸ்திதி மூலம் சூழ்நிலைகளை கடந்து செல்றதுக்கான சக்தியை தாரணை செஞ்சுறீங்களோ அப்போ திரை விலகும், உலகழிவு ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்காக இப்போவே நீங்கள் பழைய பழக்கத்தில், சமஸ்காரத்திலிருந்து, பழைய விஷயங்கள்லேருந்து முழு வைராக்கியம், எனக்கு அந்த பழைய குணமே வெளிப்படக்கூடாது, எனக்கு பிடிச்சவங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யார், அவங்க வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பிடித்த உணர்வு இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப வெறுத்தவங்க யார், கொஞ்சம் கூட அந்த வெறுப்புணர்வே வரக்கூடாது. ஸோ அப்படி பழைய அது வந்துச்சுன்னா என்ன, பழைய சமஸ்காரம். ஸோ அதில் வந்து ஃபுல்லாக விடுபட்டுருக்கணும். எனக்கு பிடித்த உணவுன்னு இருக்கக்கூடாது, பிடித்த ட்ரெஸ்ஸுன்னு இருக்கக்கூடாது, பிடித்த இடம்னு இருக்கக்கூடாது, பிடித்த நபர்னு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி முழு வைராக்கியம் இருந்துச்சுன்னா உலகழிவு இப்போயே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் குழந்தை அப்படின்றாரு. ஸோ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து அதுக்கு இந்த ப்ராக்டிஸ் தீவிரப்படுத்துங்க. இந்த ஜுவாலாமுகி யோகா ப்ராக்டிஸே அதுதான் இல்லையா, பவர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்லோகன், தன்னை ஒரு கருவி செய்பவர்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு களைப்பே இருக்காதுன்றார் இல்லையா. நான் செய்கிறேன்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த களைப்பு ஏற்படுது. அதனால் பாபா சொல்கிறார், தன்னை உங்களை எப்பயுமே கருவி, பாபா செய்பவர் செய்பவர் பாபா, பாபா ரிமோட் மூலமாக நம்மளை இயக்குறார், நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்ற உணர்வுலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான களைப்பும் இருக்காதுன்றார். ஏன்னா பாபா ஆரம்பத்தில் சொல்லியிருக்காரு, ஆத்ம உணர்வுலையே நீங்கள் நடந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நடந்தாலும் உங்களுக்கு வலியே தெரியாது, களைப்பே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். சரி, சூப்பரான வாணி. வரதானம் ஸ்லோகன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக படிச்சுட்டேன் மழை பெய்யறதுனால. சரி, ஓம் சாந்தி.